ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் பசங்களா. வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 8, 9 and 10 சேனல். அண்ட் நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்மளோட வீரன் ஒன் ஷார்ட் செஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எக்கனாமிக் பயாலஜி இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ எஸ், இந்த சாப்டர் ஒன் ஷாட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபுல் கான்செப்ட்ஸை நம்ம கிறிஸ்டல் கிளியரா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்ல எதுக்கு மேம் நான் ஜாயின் பண்ணணும்னு கேட்டேன்னா, உனக்கு எக்ஸாம்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஷீட்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதோட பிடிஎஃப், அப்புறம் குவிஸ், இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல தான் வந்து சென்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பசங்களா, நம்மளோட பிசிக்ஸ் வாலா சேனல்ல வர வீடியோஸ் எல்லாத்தையுமே மேம் நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிசிக்ஸ் வாலா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வீரன் பேட்ச்ல வந்து கம்ப்ளீட்டா என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீடா பசங்களா. அது நீ என்ன பண்ணா, நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ வந்து வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் ஆட்லாம் இல்லாம வந்து பார்க்கலாம். ஸோ டக்குனு போய் வீரன் பேட்ச்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, பட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா நம்ம படிச்சிடலாம். ஸோ நீ வந்து கவலையே பட வேண்டாம். சரியா? ஸோ என்னென்ன படிக்க போறோம் இந்த சாப்டர்ல? ஹார்டிகல்ச்சர்னா என்ன, மெனியூரிங்னா என்ன, பயோ ஃபர்டிலைசர்ஸ்னா என்ன, மெடிசினல் பிளான்ட்ஸ், மஷ்ரூம் கல்டிவேஷன், அப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ், டைரி ஃபார்மிங், அக்வாகல்ச்சர், இதெல்லாம் தான் பத்தி படிக்க போறோம். ஸோ ஆக்சுவலா பார்த்தோன்னா, ஒரு நர்சரி, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் நீ கத்துட்டு வர மாதிரி தான் இந்த சாப்டர் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ உனக்கும் அந்த மாதிரி தான் நான் அந்த ஃபீல் கொடுப்பேன். சரியா? ஸோ நீ வந்து ஒரு பச்சை பசேல்னு ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அங்கே வந்து பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ ஒரு மூவி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம் நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாமா? ஓகே. அண்ட் அதே மாதிரி பிசிகல்ச்சர், ப்ரான் கல்ச்சர், வர்மி டெக்னாலஜி, எபிகல்ச்சர், என்ன மேம் வார்த்தைங்களாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, இன்னும் புரியலையே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப படிக்க போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருக்கு ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட போயிடலாம். ஓகே. ஸோ நம்மளோட இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு. என்னது? நம்ம இயற்கையே ஒரு கிஃப்ட் தான். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அன்லிமிட்டட். நிறைய யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஓகே, இயற்கையில இருக்கிற இந்த விலங்குகளும் இந்த தாவரங்களும் அதுல இருந்து வர நிறைய யூசஸை நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ த எக்கனாமிக் யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர்ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் த கல்டிவேஷன் is immense. பார்த்தனா விலங்குகள் தாவரங்கள்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அது நல்லா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அது நல்லா யூஸ் பண்றதுனால அதை நம்ம வளர்க்க வேண்டிய கட்டாயமும் நம்மளுக்கு இருக்கு. அதோட கல்டிவேஷனை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃப்ளோரிகல்ச்சர்னா என்ன, ஹார்டிகல்ச்சர்னா என்ன? ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹேவ் கெயின் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். ஓகே. ஸோ ஃப்ளோரிகல்ச்சர்னா என்ன, ஹார்டிகல்ச்சர்னா என்ன நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ரீசன்ட் சினாரியோல பார்த்தோன்னா, more emphasis given to the progress of economic aspects of zoology. Okay, இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா even aquaculture, இப்போ இந்த floriculture, horticulture related to plants அந்த மாதிரி வரும். horticulture is related to bees. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பார்த்தோன்னா zoology பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் சரி, பெரிய பெரிய என்ஜிஓஸும் சரி. என்னது? அக்வாகல்ச்சர், மீன் வளர்க்குறது பிசிகல்ச்சர். அக்வாகல்ச்சர்ன்றது இந்த கடல்வாழ் உயிரினங்களை வளர்க்குறது. ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு நிறைய நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அக்வாகல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வர்மி கல்ச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எபிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்னா பீஸ் நான் சொல்லல, பீஸை வளர்க்குறது எபிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே. அண்ட் டெய்ரி ஃபார்மிங் விச் ஆர் கெய்னிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்டிவேஷன், நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு விவசாயம். பட் அதையும் தாண்டி நிறைய கல்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அனிமல் ஃபார்மிங் ஹாஸ் நவ் பிகம் அன் அக்ரோ பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்பெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் ஈவன் ஐஐடிஎன்ஸ் பெரிய பெரிய காலேஜ்ல படிச்சுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம பண்ணணும், நம்ம பண்ற வேலை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்லாம் சில பேர் யோசிச்சு திரும்பவும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அனிமல் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சரல், ஆக்ரோ பேஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி அவங்க வந்து நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நிறைய இந்த விவசாயம் பண்றதுக்கு திரும்ப வராங்க. என்ன? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரி
அக்ரிகல்ச்சர், அக்ரோ பேஸ்ட் திங்ஸ் இதெல்லாம் பத்தின ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் ஓகே ஈவன் ஐஐடிஎன்ஸ், என்ஐடிஎன்ஸ், ஐஎம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு லெவல்ல வந்து அவங்க வந்து என்னதான் நிறைய சம்பாரிச்சாலும் அகெயின் தே ஆர் கம்மிங் பேக் டு திஸ் பிகாஸ் ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அண்ட் இதையுமே வந்து ப்ராப்பரா அவங்க பண்றாங்க. ஓகே ஸோ எஸ் பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஹார்டிகல்ச்சர்னா என்ன? தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஆக்சுவலா எல்லாருக்குமே ஈவன் எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது கார்டனிங்ல, எனக்குமே ரொம்ப வந்து பிடிக்கும். ஓகே ஸோ அதுவுமே ஒரு கலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹார்டிகல்ச்சர். சரியா? So, horticulture is a branch of agriculture that deals with cultivation of fruits, vegetables and ornamental plants. என்னது? ஃப்ரூட்ஸ் வளர்க்குறது, அப்புறம் வெஜிடபிள்ஸ் வளர்க்குறது, அப்புறம் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஓகே அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய தாவரங்களை தான் நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ஸும் சொல்லுவோம். இந்த மணி பிளான்ட் அதெல்லாம் வளர்க்குறோம் பார்த்தியா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸை வந்து வளர்க்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ த வேர்ட் ஹார்டிகல்ச்சர் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லேட்டின் வேர்ட் ஹார்டஸ். ஹார்டஸ்னா என்ன? கார்டன்னு அர்த்தம். அண்ட் காலர் அப்படின்னா கல்டிவேட்னு அர்த்தம். ஓகே ஸோ ஹார்டிகல்ச்சர்ல we deal with the cultivation of fruits, vegetables and ornamental plants. Okay so horticulture வந்து it is both a science and an art of growing plants with improved growth, quality, yield and with resistance to disease, insects, ஸ்ட்ரெஸ் எக்ஸெட்ரா. அதாவது சும்மா இன்னொத்தாலும் நம்ம வந்து செடி இந்த கொடிலாம் வளர்க்க போறது இல்லடா, ரொம்ப வந்து வி ஹாவ் டு டேக் கேர். சும்மாலாம் கிடையாது. அந்த ஒரு ஃப்ரூட் வளருது, ஒரு வெஜிடபிள் வளருது அப்படின்னா அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ், அதுக்கு தேவையான வாட்டர், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த செடியோ அந்த பழமோ அந்த காயோ நல்ல ஒரு எஃபிஷியண்டா நல்ல குவாலிட்டியா அது வந்து வளரும். ஓகே அதே மாதிரி ஈல்டும் உனக்கு நல்லா கொடுக்கும். தேவையில்லாம டிசீஸ் வந்து அது வந்து என்ன ஆகிடாது, அழுகிலாம் போகிடாது. சரியா? ஸோ எந்த ஒரு பூச்சியும் அதை அட்டாக் பண்ணாம இருக்கிற மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்து பார்த்து இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. ஸோ தேர் ஆர் 4 மெயின் கிளாஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்ல 4 மெயின் கிளாஸ் இருக்கு. போமாலஜி, போமாலஜில நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரூட் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஓகே வெறும் பழங்களை வந்து ஃபார்ம் பண்றது போமாலஜின்னு வாங்க. நெக்ஸ்ட் ஒலரிகல்ச்சர் விச் மீன்ஸ் வெஜிடபிள் ஃபார்மிங். ஓகே தக்காளி, வெங்காயம், கேரட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் என்னது எதுல வரும், இதெல்லாம் ஒலரிகல்ச்சர். அண்ட் ஃப்ளோரிகல்ச்சர் it is flower forming. okay என்னது floriculture வந்து it is related to flowers. so flowers ன்னு சொன்னாவே எல்லாருக்கும் வந்து ஒரு brightness வரும் இல்லையா? and next landscape gardening. so இதுதான் ஹார்டிகல்ச்சர்ல இருக்கிற 4 classes. okay so first pomologyனா நம்ம என்னன்னு பார்க்கலாம். pomologyல பார்த்தனா it is fruit forming related to fruits. fruits வந்து நல்லா கல்டிவேட் பண்றது. போமம் அப்படினா என்னது, ஃப்ரூட்னு அர்த்தமா, லாஜி அப்படினா ஸ்டடின்னு அர்த்தமா. so இதுல நம்ம என்ன பண்றோம், development, enhancement of fruit quality, cultivation techniques, regulation of production periods and reduction of production cost of fruits. okay so போமாலஜில நம்ம என்ன பண்றோம், இந்த ஃப்ரூட்ஸை ப்ராப்பரா நம்ம என்ன பண்றோம், கல்ச்சர் பண்றோம் வித் அட்மோஸ்ட் ஃப்ரூட் குவாலிட்டி அண்ட் நிறைய கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸை வந்து குவாலிட்டியா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் ரெகுலேட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை கம்மி பண்றது. இது எல்லாமே இந்த போமாலஜி கண்டர்ல தான் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, போமாலஜி பார்த்தோம், அது வந்து ஃப்ரூட் ஃபார்மிங். நெக்ஸ்ட் வந்து ஒலரிகல்ச்சர், அதாவது வெஜிடபிள் ஃபார்மிங். ஓகே இதுல வந்து நம்ம வெஜிடபிள்ஸை எப்படி எப்படிலாம் ப்ராப்பரா குவாலிட்டியா சூப்பரா நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒலரிகல்ச்சர்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வெஜிடபிள் சும்மா வருதுன்னா தக்காளி, வெங்காயம். நான் வந்து ரீசெண்டாக வந்து நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஓகே ஸோ நான் வந்து சிட்டிலேயே வளர்ந்ததுனால எனக்கு இந்த எக்ஸாக்டா வந்து இந்த கேரட் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு இல்லையா, இந்த கேரட் என்னது, இட் இஸ் a வெஜிடபிள். அது அண்டர் கிரவுண்ட்ல தான் வளரும், நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு எக்ஸாக்டா நான் வந்து இந்த கேரட்டை வந்து வெளியில அப்படியே வந்து ராவா பார்த்ததில்லைன்னா மண்ணுக்கடியில எடுத்தோன்னே எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ கொடைக்கானல்ல போனப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டா இந்த மண்ணுக்கடியில இருந்து இந்த கேரட் எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாரும் சொன்னாங்க, என்ன இது கூட தெரியாதா? எஸ் எனக்கு அது புதுசா இருந்துச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்க பல விஷயங்கள், பல ஊருக்கு போறப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் கார்டனிங். அப்புறம் தேர்டு வெஜிடபிள் ஃபோர்சிங். என்னது, ஒலரிகல்ச்சர், அதாவது
வெஜிடபிள் ஃபார்மிங்கை நம்ம 3ஆ கிளாஸிஃபை பண்ணுறோம். கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங், கமர்ஷியல் கார்டனிங் அண்ட் வெஜிடபிள் ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் கிச்சன் கார்டனிங்னா என்ன? சமையலறை. என்னது? சமையலறை தோட்டங்கள். ஓகே, ஸோ இது க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்ட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நிறைய செடி பழம் காய்கறிலாம் எல்லாரும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்லேயே வீட்டில் இருக்கிற ஸ்பேஸை வச்சே நீ வந்து இந்த மாதிரி காய்கறிலாம் வளர்த்தனா அதுக்கு எதில் வரும்? அது எதில் வரும்? கிச்சன் கார்டனிங்கில் வரும். என்னென்ன மாதிரியான காய்கறிகள் நீ வளர்க்கலாம்? பீன்ஸு, கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஸ்பினாச் எக்ஸெட்ரா. இப்போ இந்த 36 வயதில் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஜோதிகா என்ன பண்ணியிருப்பாங்க, மொட்டை மாடிலேயே வந்து காய்கறிலாம் வந்து வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ அதுவுமே வந்து நம்ம கிச்சன் கார்டனிங் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து வீட்லேயே வந்து வளர்க்குற கார்டனிங், வளர்க்குறதுனால இட் கம்ஸ் அண்டர் கிச்சன் கார்டனிங். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் லான்ச்ட் உழவன் மொபைல் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உழவன் ஒரு மொபைல் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து இந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் என்னென்ன ஸ்டாக் இருக்கு, என்னென்ன மாதிரி கிராப்ஸ்லாம் வந்து இந்த டைம்ல போட்டா வளரும், இந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆப்ல வந்து கிடைக்கும். இவங்களுமே வந்து ரைஸ் பண்ணலாம், ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த எக்யூப்மெண்ட் இப்போ இருக்கா, இந்த டைம்ல இந்த மாதிரி வந்து விதை போடலாமா வேணாமா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ல வந்து கிடைக்கும். ஸோ இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அவைலபிள் ஸ்டாக் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இன் லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்டோர்ஸ். அதே மாதிரி இந்த கல்டிவேஷன் விவசாயத்துக்கு சில உரங்கள்லாம் தேவைப்படும். அந்த உரம் வந்து என்ன உரம் போடலாம், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ல கிடைக்கும். அது வந்து கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்டோர்ல வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதுல கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளோட ஒலரிகல்ச்சர்ல கிச்சன் கார்டனிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கமர்ஷியல் கார்டனிங், வணிக தோட்டங்கள். ஓகே, இட் இஸ் the production of vegetables in large scale to be sold in markets. இப்போ இந்த வீட்டில் நம்ம வந்து காய்கறிலாம் வளர்க்குறோம் அப்படின்னா, நாங்களுமே வந்து காய்கறிலாம் வளர்த்தோம்டா ஒரு காலத்தில். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மாடியில் தோட்டம் இருக்கிறப்ப நாங்களும் வந்து என்ன பண்ணோம், காய்கறிலாம் வளர்த்தோம். அப்போ நாங்கள் வீட்டில் என்ன வளர்த்தோம்னா தக்காளிலாம் இல்லை, நாங்கள் வெண்டைக்காய்லாம் வளர்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இதில் வர இந்த வெண்டைக்காவோ தக்காளியோ வெங்காயம் நீ வளர்க்குற அப்படின்னா நிறையலாம் உனக்கு கிடைக்காது இல்லையா? நீ ஒரு 4-5 செடி அந்த மாதிரி தான் வச்சிருப்ப. ஸோ அதை வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீ சமைச்சு கொடுக்கலாம். ஓகே, ஆனால் மொத்தமாக கமர்ஷியலாக நீ வந்து ஒரு 10 ஃபேமிலி ஒரு 20 ஃபேமிலிக்குனால சமைச்சு கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு நீ வந்து தனியாக ஒரு பிளேஸ் எடுத்து தனியாக ஒரு இடம் எடுத்து என்ன பண்ணணும், கல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கமர்ஷியல் கார்டனிங்னு சொல்கிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் டு பி சோல்ட் இன் மார்க்கெட்ஸ். ஓகே, அண்ட் தேர்ட் கிளாஸ் என்ன, வெஜிடபிள் ஃபோர்சிங். தேர்ட் கிளாஸ் என்ன, வெஜிடபிள் ஃபோர்சிங், செயற்கை காய்கறி தோட்டங்கள். என்னது? செயற்கை காய்கறி தோட்டங்கள். ஸோ இட் இஸ் த மெத்தட் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் இன் பில்டிங்ஸ், கிரீன் ஹவுஸ், கோல்டு ஃபார்ம்ஸ் ஆர் அண்டர் ஆர்டிஃபிஷியல் க்ரோயிங் கண்டிஷன். ஓகே, சில இடங்கள்ல சிட்டிஸ்ல கூட நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி குட்டி இடம் கூட இருக்காது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பில்டிங்கில் மொட்டை மாடியில் இதுக்காக தனியாக இடம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க இந்த காய்கறிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வெஜிடபிள் ஃபோர்சிங், மெத்தட் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் இன் பில்டிங், க்ரீன் ஹவுஸ், கோல்டு அதாவது க்ரீன் ஹவுஸ்னா என்ன, க்ரீன் ஹவுஸ்னா ஒரு க்ரீன் கலர் கிளாஸ் ஹவுஸில் வந்து அண்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த செடிகள் எல்லாம் வளர்ப்பாங்க. ஏன் அந்த கிளாஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து என்ன பண்ணும், இந்த சன்ரைஸை வந்து ட்ராப் பண்ணி உள்ள வந்து அந்த செடியை வந்து வார்மாக வச்சுக்கும். அதுக்கு தான் அந்த கிரீன் ஹவுஸ். சரியா? ஸோ இட் இஸ் த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோயிங். ஓகே, கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சால் எக்ஸெட்ரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உனக்கு வெஜிடபிள் ஃபோர்சிங்கில் உனக்கு வந்து வளர்ப்பாங்க. ஸோ நம்ம 3 classes ஆஃப் ஒலரிகல்ச்சர் ஆர் வெஜிடபிள் ஃபார்மிங் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன, கிரீன் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசுமை வீடு ஆர் பாலித்தீன் வீடு. நீ பார்த்தனா என்னது, செடியெல்லாம் உள்ள வளர்ப்பாங்க, அதை சுற்றி வந்து உனக்கு வந்து கண்ணாடி வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. எதுக்கு கண்ணாடி, நான் சொன்ன மாதிரி இந்த சன்ரைஸை ட்ராப் பண்ணி உள்ள அந்த செடியெல்லாம் வந்து ஹீட், அந்த சன்லைட் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ணாடி வீடுலாம் கட்டியிருப்பாங்க. ஓகேயா? எதுக்கு மேம் சன்லைட், நம்ம செடிக்கு சன்லைட் இருந்தால் தான் அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் அது என்ன பண்ணும், சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, ஸோ கிரீன் ஹவுஸ்னா என்ன, இட் இஸ் அ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கவர்ட் வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்
to grow crops under partially or fully controlled environmental condition to get optimum growth. Okay, so யூஸ்வலா பார்த்தனா சில நேரங்கள்ல நம்ம விவசாயம் பண்றப்ப என்ன பண்ணுவோம், சன்லைட் ஒழுங்கா கிடைக்காது அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் வேரி ஆகிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸில் நம்ம வந்து வளர்க்குற செடிகள்லாம் வந்து ஆப்டிமம் கண்டிஷன்ஸ், அந்த செடிக்கு தேவையான கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறதுனால நல்ல ப்ரொடக்டிவிட்டி, நல்லாவே வந்து செடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும். உனக்குமே வந்து ஈல்டு நல்லா இருக்கும். இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் இந்த அக்ரிகல்ச்சர் வேர்ல்ட் வைட். இப்போ பார்த்தோன்னா எல்லாருமே வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ் வச்சு தான் அக்ரிகல்ச்சரை வந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து லாஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் அண்ட் சன்லைட்டும் உனக்கு வந்து ப்ராப்பராக வருது இல்லையா. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் என்னது அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் என்ன? Okay, what are the advantages of greenhouse? So disease free plants can be produced continuously. Okay, yeah? And next என்ன, water requirement of crops is very less. இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸில் நம்ம வளர்க்கக்கூடிய இந்த செடிகளுக்கு வந்து அவ்வளோ வந்து வாட்டர் வந்து தேவையே படாது. ஓகே, ஏன்னா உள்ளேயே வந்து அந்த வாட்டர் வேப்பர், இப்போ இங்கேருந்து இந்த செடியிலேருந்து இந்த வாட்டர் வேப்பர் வந்து எவாபரேட் ஆகுதுன்னா திரும்ப அது கண்டென்ஸ் ஆகி உள்ளே தான் அந்த வாட்டர் வேப்பர் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ நம்ம தண்ணி போட்டு அந்த செடியெல்லாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. வாட்டர் ரெக்வயர்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி என்னது கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அந்த அதே மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வந்து டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன், ஏன்னா வெளியில் அந்த ஜெர்ம்ஸ் பாக்டீரியாலாம் டக்குன்னு வந்து உள்ளே வர முடியாது. அண்ட் அதே மாதிரி ஈல்டு இஸ் வெரி ஹை கம்பேர் டு அவுட்டோர் கல்டிவேஷன். என்னது ஈல்டு வந்து வெளியில் நல்லா இந்த தாவரங்கள் இந்த விவசாயம் பண்ணுறதை விட க்ரீன் ஹவுஸில் நம்ம பண்ணுறதுனால ஈல்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய அவுட்புட் உனக்கு கிடைக்குது. அண்ட் லிமிட்டட் பெஸ்டிசைட் இஸ் நீடட். ஓகே, இந்த பெஸ்டிசைட்னா என்ன, பூச்சிக்கொல்லி மருந்துகள். ஓகே, ஸோ பூச்சி வந்தால் தானே பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே அவ்வளோ பூச்சிங்களே வராதுல்ல, ஸோ அவ்வளோவா வராது. ஓகேயா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், லிமிட்டட் பெஸ்டிசைடு நீடட், அவ்வளோ பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இட் ப்ரொடெக்ட்ஸ் பிளான்ஸ் ஃப்ரம் அன்சர்டைன் வெதர் கண்டிஷன்ஸ். என்னது அதே மாதிரி சில நேரங்களில் திடீர்னு மழை வரும், திடீர்னு பயங்கரமாக வெயில் அடிக்கும். திடீர்னு வெயில் அடித்தா வெளியில் இருக்கிற செடிங்கெல்லாம் வந்து சில கருக கூட சான்ஸ் இருக்குது. திடீர்னு மழை அடித்தா மொத்தமாக வந்து கிராப்ஸ்லாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி பயம்லாம் தேவையில்லை. பிகாஸ் இந்த அன்சர்டைன் வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளோட செடிகள்லாம் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸோ நம்ம என்னது போமாலஜி படிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ஒலரிகல்ச்சர் படிச்சிட்டோம், இப்போ நம்ம படிக்க போகிறது ஃப்ளோரிகல்ச்சர் ஆர் ஃப்ளவர் ஃபார்மிங். ஓகே, ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பர்சனல் ஃபேவரட் ஆன ஒரு டாபிக். ஏன்னா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னாவே இட்ஸ் லைக் சம்வாட் ரிலேட்டட் டு நைஸ் கலர்ஸ், ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா. ஸோ ஃப்ளவர்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது. ஓகே, ஃப்ளவர் வரையில இருந்து சரி, ஃப்ளவர்ஸை பார்த்தாவே ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளோரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். யூஸ்வலாக நான் செடி வைக்க போகிறேன், நான் வீட்டில் வந்து செடி வைக்க போகிறேன் அப்படின்னா எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து நம்மளோட பழம் காய்கறி அந்த மாதிரியா வளர்ப்பாங்க கிடையாது. எல்லாரும் என்ன வளர்ப்பாங்க, யூஸ்வலாக பார்த்தோன்னா எல்லாரும் ரோஸ் செடி, மல்லிகைப்பூ செடி, மல்லி இல்லை ரோஸு, ஜாஸ்மின், இந்த மாதிரி தான் செடி வாங்குவாங்க. ஏன், யூஸ்வலாக இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா, பூச்செடி தான் எல்லாரும் வைப்பாங்க. ஓகே, ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ளவரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இன் கார்டன் ஃபார் பியூட்டி ஆர் ஃப்ளோரிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த பூ வந்து வெறும் வந்து பியூட்டிக்கு மட்டும் இல்லை, நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு கூட. இப்போ வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் டெக்கரேஷன்ஸ்க்கு ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, மாலைக்கு ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, பொக்கேக்கு ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் இண்டஸ்ட்ரியுமே வந்து என்ன ஆகுது, டெக்கரேஷன் இண்டஸ்ட்ரி ப்ளூம் ஆக ஃப்ளவர் இண்டஸ்ட்ரியும் ப்ளூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கன்சர்ன்ட் வித் க்ரோயிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ், cut flowers, bedding plants, foliage potted plants, arboriculture trees, turf grass for beautification and value-added products like essential oil, pharmaceutical and nutraceutical compounds. Okay, so நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஃப்ளோரிகல்ச்சர் பூ வளர்க்குறதுனால வெறும் என்னது இந்த பியூட்டிக்கு மட்டும்தான் பூ வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த டெக்கரேஷன் இண்டஸ்ட்ரீஸ், அந்த நிறைய பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த பூவை வச்சு காஞ்சி போன பூ வச்சுலாம் கூட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அண்ட் அதே மாதிரி பூச்செடி, அப்புறம் அந்த பூச்செடியிலேருந்து வர கிடைக்கக்கூடிய இந்த ஆயில்ஸ், அப்புறம் அந்த சென்ட் இண்டஸ்ட்ரி, பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சோப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கூட இந்த எசன்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஆகுது, நம்மளோட ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன, ஜெரேனியம்.
புசி லிசிஸ், அப்புறம் கிறிசாந்திமம். கிறிசாந்திமம்னா என்னன்னு தெரியுமா? சாமந்தி பூ. ஓகே, அண்ட் பெட்டூனியா. இது எல்லாமே உனக்கு வந்து எங்க யூஸ் பண்றாங்க? இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகே, ஸோ இப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன ஸ்கீம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி. யாருக்கு? நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு. அண்டர் தி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டு ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ சில நேரங்களில் இப்போ நம்ம கார் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறோம், ஏன்? பிகாஸ் ஒரு சேஃப்டிக்காக தான். ஸோ சில நேரங்களில் விவசாயிங்க வந்து நல்லா வந்து விளைச்சல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் திடீர்னு மழை வந்து ஏதாச்சும் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த டைமில் அவங்க போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே போயிடக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஃப்ளவர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது சொல்லவா வேணும்? ஃப்ளவர்ஸ் எங்கெங்க யூஸ் ஆகுது? யூஸ்ட் ஃபார் டெக்கரேஷன் பர்பசஸ். Okay, and it is used for personal needs and religious and ceremonial offerings. Okay, so எங்கெங்க யூஸ் பண்றாங்க? நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, எல்லாரும் வந்து தலைக்கு வச்சுக்கிறாங்க, கார்டனுக்கு யூஸ் பண்றாங்க, பொக்கேவா கொடுக்குறாங்க, அண்ட் wall decoration use பண்றாங்க, and they are also used for personal needs and religious and ceremonial offerings. Okay, சாமிக்கு படைக்கிறது, and நம்ம personal religious purposeக்கு சாமிக்கு மாலை போடுறது, இந்த மாதிரி அங்கேயுமே flowers யூஸ் பண்றாங்க. they impart color and beauty to the gardenக்கே ஒரு color and beauty வந்து கொடுக்குது. ரீசெண்டா அந்த விழிவிக்கிற சாங்ல கூட அந்த சன்ஃப்ளவர் கார்டன் அவ்வளோ அட்ராக்டிவா இருந்துச்சு இல்லையா? ஸோ இவ்வளோ நேரம் வந்து எல்லாரும் சன்ஃப்ளவர் கார்டன்ல யாரும் இந்த பாட்டு எடுத்தது இல்லை, பட் அந்த சன்ஃப்ளவர் காட் அட்ராக்டட் இல்லையா? எல்லாருக்குமே வந்து ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர்ஸ் கிவ் தட் ஈஸ்தட்டிக் பிளஷர். தே இன்க்ரீஸ் கண்ட்ரீஸ் எக்கானமி. ஓகே, ஃப்ளவர்ஸ் இங்கே மட்டும் இல்லை, இது எக்ஸ்போர்ட் கூட பண்ணுவாங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது? லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகே, ஸோ நம்ம 3 கல்ச்சர் படிச்சிடும். ஃப்ளவர் கல்ச்சர், அப்புறம் ஃப்ரூட் கல்ச்சர், அப்புறம் வெஜிடபிள் கல்ச்சர் படித்தோம். இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் landscapes in homes, business firms and public areas to imitate natural scenery. ஸோ சில இடங்கள்ல பார்த்தனா அது ஒரு ரொம்ப சிட்டியா இருக்கும், பட் அந்த சிட்டில இருக்கிற ஒரு கம்பெனியா ஒரு கார்பரேட் ஆஃபீஸா இருக்கட்டும், பட் அங்கேயுமே வந்து உள்ள அந்த மெயின் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து அழகழகா மரம்லாம் வச்சிருப்பாங்க, அழகா புஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து என்னது, அந்த இடத்தையே வந்து அவங்க ஒரு காலி கிரவுண்ட்ல தான் அந்த கம்பெனி கட்டியிருப்பாங்க. எங்களுக்கு தான் இந்த செடிலாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ், ஒரு அழகுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து அந்த செடிகள்லாம் வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லேண்ட்ஸ்கேப் ஃபார்மிங்னு சொல்றோம். Study of designing and constructing landscapes in homes, business firms and public areas to imitate natural scenery. Okay, so இப்போ வந்து பார்த்தோன்னா, இப்போ விதான சௌதான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெங்களூர்ல என்னது ஒரு இடம் இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா கார்பரேஷன் தான். ஓகே, கவர்மெண்டோட ஆஃபீஸ் தான், பட் அதை வந்து அவ்வளோ ஈஸ்தட்டிக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி ட்ரீஸ்லாம் வச்சு அழகா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு அட்ராக்டிவ்னஸ்க்காக. ஓகே, அங்கே வந்து ஆக்சுவலாக கார்டன் இல்லை, பட் ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுவாங்க, ஊட்டியில் ஃப்ளவர் ஷோலாம் நடக்கும், அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில இடங்கள்லாம் வந்து ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க டு கிவ் தட் ஈஸ்தட்டிக் சீனரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேன்யூரிங், உரமிடுதல் ஆர் உயிரி உரமிடுதல். ஓகே, உரமிடுதல். மென்யூர்னா என்ன? உரம். ஓகே, உரம் எதுக்கு? உனக்கு சாப்பாடு இருக்கு, அதே மாதிரி நம்மளோட செடி வளரணும்னா அதோட சாயில்ல இருந்தா அது நியூட்ரியன்ஸ் எடுக்குது இல்லையா? ஸோ சாயில்ல தான் அதுக்கு உரம் இருக்கும். ஓகே, ஸோ ஆர்கானிக் மென்யூர்ஸ். ஓகே, மென்யூர்ன்றது பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா இயற்கையானது. ஓகே, இயற்கையான உரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மென்யூர், ஆர்கானிக் மென்யூர்னு சொல்றோம். ஸோ தே ஆர் ப்ரிடாமினென்ட்லி டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட் டெப்ரிஸ், அனிமல் ஃபீசஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். ஸோ சொல்லப்போனால் நீங்களே கூட மென்யூர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தடவை நாங்களே எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம்னா நாங்கள் என்ன பண்ணோம், மண்ணுக்கடியில் நல்லா வந்து குழி தோண்டிட்டோம். இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த குழியில் போட்டு நல்லா அந்த குழி ஃபுல்லாக வர வரைக்கும் நாங்கள் நல்லா அதில் வந்து டம்ப் பண்ணிவிட்டு அந்த குழியை நாங்கள் மூடிட்டோம்.
ஒரு மாசம் கழிச்சு, ஓகே, 1 மாசம் கழிச்சு நாங்க என்ன பண்ணோம், அந்த குழிய வந்து நாங்க தோண்டுனோம். அப்ப பார்த்தோன்னா, இந்த வெஜிடபிள் வேஸ்ட், இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே எனக்கு என்னவா மாறிடுச்சு, அப்படியே மண்ணு மாதிரி மாறிடுச்சு. அததான் நம்ம என்ன சொல்றோம், நம்ம மென்யூர்னு சொல்றோம். சரியா? அதுதான் இயற்கையான உரம். ஸோ இந்த இயற்கையான உரம நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னு பார்த்தோம். ஸோ தே ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட் டெப்ரிஸ். இந்த செடியோட வேஸ்ட், செடி காஞ்சு போன செடியில இருந்துலாம் வரும். அண்ட் அனிமல் ஃபீசஸ், அனிமலோட வேஸ்ட், கழிவுகள், அப்புறம் மைக்ரோப்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்கானிக் மென்யூர் வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ தே மேக் த சாயில் ஃபர்டைல் பை ஆடிங் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரோஜன். ஓகே, ஸோ இந்த உரத்தை வந்து நீ செடிக்கு போடுறப்ப அந்த சாயில் கண்டென்ட்ல உனக்கு என்ன நியூட்ரியன்ட் வருதா, உனக்கு நைட்ரஜன் ஆட் ஆகுதான். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி மென்யூர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனிமல் மென்யூர். என்னது? அனிமல் மென்யூர். இதுல நம்ம வந்து அனிமலோட வேஸ்ட், ஓகே, விலங்குகளோட வேஸ்ட்டை வச்சு இந்த மென்யூர் வந்து உருவாகுது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் feces and urine from livestock like cattle, horses, pigs, sheep, chicken, turkeys, rabbits, etc. Okay? ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸோட வேஸ்ட், அதோட கழிவுகள், ஓகே, அதோட கழிவுகள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த உரமை செஞ்சோம்னா அதை நம்ம என்ன சொல்றோம், அனிமல் மென்யூர்னு சொல்றோம். ஒவ்வொரு விலங்குகளோட, ஒவ்வொரு அனிமலோட ஃபீஸஸோட குவாலிட்டி வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுனால உனக்கு அந்த மென்யூரோட கண்டென்ட்டுமே வந்து குவாலிட்டி கண்டென்ட்டும் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இந்த அனிமல் மென்யூர்லயே உனக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மென்யூர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் யார்ட் மென்யூர், தொழு பண்ணை உரம். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் யார்டு மென்யூர்ல யூஸ்வலா பார்த்தோன்னா இந்த பண்ணையில என்ன வளர்ப்பாங்க, பண்ணையில மாடு, கோழி இந்த மாதிரி தானே வளர்ப்பாங்க. ஸோ இதுல வந்து கேட்டில் டங், ஓகே, இந்த மாடு, ஆடு, அதோட அந்த சாணம், அப்புறம் அதோட யூரின், லிட்டர் மெட்டீரியல் அண்ட் அதர் டெய்ரி வேஸ்ட். ஓகே, ஸோ இந்த பண்ணையில வளர்க்கக்கூடிய அந்த அனிமல்ஸோட வேஸ்ட், யூரின், லிட்டர் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. அதான் ஃபார்ம் யார்ட் மென்யூர்னு சொல்றோம். ஓகே, இதுல என்னென்ன நியூட்ரியன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0.5% நைட்ரஜன், 0.2% அவைலபிள் பாஸ்பேட் அண்ட் 0.5% அவைலபிள் பொட்டாஷ் இருக்குமா. சரியா? இதுதான் வந்து உனக்கு ஃபார்ம் யார்ட் மென்யூர்ல இருக்கிற அந்த மினரல் கண்டென்ட். அதே மாதிரி ஷீப் அண்ட் கோட் மென்யூர். ஓகே, ஸோ ஃபார்ம் யார்ட் மென்யூர்ல யூஸ்வலா மாடுகளோட கழிவுகள் தான் இருக்கும். அண்ட் ஷீப் அண்ட் கோட் மென்யூர்ல செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாட்டு சாண உரங்கள். சரியா? இதுல வந்து நம்ம ஷீப் அண்ட் கோட்டோட ஃபீஸஸை வச்சு நம்ம மென்யூர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் வந்து எனக்கு 3% நைட்ரஜன், 1% எனக்கு வந்து ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடு, 2% பொட்டாசியம் ஆக்சைடு. ஓகே, அதில் இருக்கிற மினரல் கண்டென்ட் வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க. இது அனிமல் மென்யூர். ஓகே, ஸோ அனிமல் மென்யூரில் ஆர்கானிக் மென்யூரில் அனிமல் மென்யூரில் 2 பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்போஸ்ட். காம்போஸ்ட்னா என்ன? கலப்பு உரம். Okay, so compost is a soil conditioner as well as a fertilizer that is rich in nutrients. Okay, so compost வந்து நம்ம ஒரு soil conditioner சொல்லலாம். இப்போ உன்னோட முடிக்கு வந்து நீ ஷாம்புக்கு அப்புறம் சில பேர் வந்து கண்டிஷனர் போடுவாங்க. எதுக்கு? நம்மளோட முடியை வந்து நல்லா வலுவலுன்னு ஆக்கிறதுக்கு கண்டிஷனர் போடுவாங்க. அதே மாதிரி அப்பதான் வந்து முடி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சாயிலை கண்டிஷன் பண்றதுக்கு we have called காம்போஸ்ட். ஓகே, இது நம்ம ஃபர்டிலைசராகவும் யூஸ் பண்ணுவோம். காம்போஸ்ட் வந்து உனக்கு அந்த சாயிலோட குவாலிட்டியுமே வந்து ரிச் ஆக்கும். சரியா? ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை நேச்சுரல் டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். என்னது? நேச்சுரல் டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். எப்படி இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை நேச்சுரல் டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர் லைக் என்னது? இந்த கிராப், விவசாயத்திலிருந்து வர தேவையில்லாத பொருட்கள், அனிமல் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி குழியில புதைச்சி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண பார்த்தியா, அந்த கண்டென்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன்? காம்போஸ்ட்னு சொல்கிறேன். அதான் நான் என்ன சொல்கிறேன்? காம்போஸ்ட்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த மென்யூரில், அனிமல் மென்யூரில் வெறும் ஸ்பெசிஃபிக்காக அனிமல் வேஸ்ட்டை மட்டும் வச்சு பண்ணால் அனிமல் மென்யூர், பிளான்ட் வேஸ்ட்டை மட்டும் வச்சு பண்ணால் பிளான்ட் மென்யூர். பட் இது எல்லாத்தையுமே ஜென்ரலாக ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து ஆர்கானிக் வேஸ்ட் வந்து தானாகவே என்னது? ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து தானாகவே மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் டீகம்போஸ் பண்ண வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கண்டென்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்போஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிரீன் மேன்யூர்னா என்ன? ஓகே, ஸோ மேன்யூரில் தான் நம்ம வந்து அனிமல் மேன்யூர் பார்த்தோம், காம்போஸ்ட் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? கிரீன் மேன்யூர். ஓகே, பசுந்தாள் உரங்கள். இதில் வந்து இட் இஸ் அப்டெய்ன்ட் பை கலெக்ஷன் ஆஃப்
decomposition of green leaves, twigs of trees, field burns etc. அனிமல் மேன்யூர்ல எப்படி இந்த கேட்டில் டங்கு, இந்த ஷீப் அண்ட் கோட்டோட வேஸ்ட் அதை வச்சு நம்ம அனிமல் மேன்யூர் ப்ரிப்பேர் பண்ணோம். காம்போஸ்ட்ல மொத்தமா ஆர்கானிக் வேஸ்ட்ல இருந்து அது டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் காம்போஸ்ட். கிரீன் மேன்யூர்ல ஒன்லி இந்த பிளான்ட் வேஸ்ட், காஞ்சு போன செடி கொடி அது வந்து உனக்கு வந்து என்ன ஆகுது, கிரீன் மேன்யூரா உனக்கு வந்து கொடுக்குது. ஸோ இட் இம்ப்ரூவ் சாயில் ஸ்ட்ரக்சர். So green manure uses, it improves soil structure, increases water holding capacity and decreases soil loss by erosion. Okay, so green manure uses. Okay, and adhe madri it helps in reclamation of alkaline soil and reduces weed proliferation. தேவையில்லாத செடி, ஓகே, சில செடிகள்லாம் வந்து நல்ல செடியோட தானா சேர்ந்து வளர்ந்துரும், அதுதான் நம்ம வீட்ஸ்ன்னு சொல்றோம். அது என்ன பண்ணும், மற்ற நல்ல செடியை வந்து வளர விடாம தடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீட்ஸ் எல்லாம் வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கு நம்ம கிரீன் மேன்யூர் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி alkaline soil kaga it will be help in reclaiming, and it is a manure obtained from undercomposed green material derived from leguminous plants. Okay, undecomposed green material. Okay, so in the manure, in the undecomposed, decompose ஆகாம இருக்கிற அந்த green material இருந்தா, leguminous plantsல இருக்கிற green material இருந்தா இந்த manure வந்து update நம்ம வந்து obtain பண்றோம், எடுக்கிறோம். Example sun hemp, Daincha and Sesbania. Okay, so examples proper note பண்ணி வச்சுக்கோங்க. Next என்ன, biofertilizer. Okay, so this is very important. Biofertilizer na என்ன, உனக்கு book backல கேட்பாங்க. So these are substances that contain living microorganisms which when applied to seeds, plant surface or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. Okay, so biofertilizer nu pathana, it is idhula vandu living microorganisms இருக்கும். இது என்ன பண்ணும், அந்த சாயிலோட, இதை நம்ம சாயில்ல போட்டோம்னா சாயிலோட நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பயோஃபர்டிலைசர்ல ஒரு ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா இருக்கும். அந்த ரைசோபியம் என்ன பண்ணும், பிளான்ட்ஸோட அட்டாச் ஆயிட்டு பிளான்ட்க்கு நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கொடுக்கும். சரியா, ஸோ இட் இன்க்ரீசஸ் த நியூட்ரியன் குவாலிட்டி. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பயோஃபர்டிலைசர்ஸை நம்ம சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், பிளான்ட் சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அது என்ன பண்ணும், அந்த பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி, சில பிரைமரி நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைசோபியம் நைட்ரஜன் வந்து கொடுக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் நைட்ரேட்ஸ். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர் நான் சொன்ன மாதிரி பயோஃபர்டிலைசரில் சில குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கோ இந்த சீட்ஸ்க்கோ கொடுக்குறப்ப சில பிரைமரி நியூட்ரியன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தோன்னா ரைசோபியம். ஓகே, ஸோ ரைசோபியம்ன்றது ஒரு சாயில் பாக்டீரியம். இது என்ன பண்ணும், இது லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வேர் இருக்கு பார்த்தியா, அது அந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, லெக்யூமினஸ் பிளான்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட வேரில் போய் என்ன ஆகும், இந்த ரைசோபியம் போய் அக்குமுலேட் ஆகும். ஓகே, ஸோ ரூட் நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னது, ஸோ இந்த வேர்ல இந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட வேர்ல போய் இந்த ரைசோபியம் அட்டாச் ஆகுறதுனால we call this as root nodules. So இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட ரூட்ல போய் இந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, the bacteria fix atmospheric nitrogen and convert them to ammonia. ஓகே, பிளான்ட்ஸால டைரக்டா வந்து அட்மாஸ்பியர் நைட்ரஜனை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த நைட்ரஜனை இந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அமோனியாவா கன்வெர்ட் பண்ணும். என்னது, அமோனியாவா கன்வெர்ட் பண்ணி நம்ம பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பயோஃபர்டிலைசர் என்ன, ஏசோஸ்பைரில்லம். ஓகே, இதுவுமே என்ன பண்ணும், லைக் த ரைசோபியம் யூஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் திஸ் நியூட்ரியன் டு த கிராப் பிளான்ட்ஸ். இதுவுமே அதே வேலை தான் பண்ணும். ஆனா இது வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட அட்டாச் ஆயிருக்காது. இது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலா எது இந்த ஏசோஸ்பைரில்லம் எந்த பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, மெய்ஸ், சோளம், பார்லி, ஓட்ஸ் அண்ட் சோர்கம் கிராப்ஸ்க்கு நம்ம ஏசோஸ்பைரில்லம் பயோஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த பயோஃபர்டிலைசர் எந்தெந்த பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது என்ன பண்ணும், இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சீரியல்ஸ் பை 5 to 20%. ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி, சீரியல்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை 5 to 20% இன்க்ரீஸ் பண்ணும். மில்லட்ஸோட ப்ரொடக்டிவிட்டியை 30% இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஃபாடர் அதோட ப்ரொடக்டிவிட்டியை 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரைசோபியம், நெக்ஸ்ட் ஏசோஸ்பைரில்லம், நெக்ஸ்ட் வந்து அசட்டோபாக்டர், தேர்ட் பயோஃபர்டிலைசர். இதை நம்ம என்ன சொல்றோம், பூஞ்சை வேர்கள் அப்படின்னு வந்து நம்ம
சொல்றோம். ஸோ இது பார்த்தோன்னா அசிடோபாக்டர் வந்து எந்தெந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஃபார் வீட், ரைஸ், மேஸ் அண்ட் சோர்கம். ஓகே, அரிசி, கோதுமை, சோளத்துக்கெல்லாம் இந்த அசிடோபாக்டர் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக மாற்றி யூஸ்வலாக இந்த பயோ ஃபர்டிலைசர் அந்த பிளான்ஸ்க்கு கொடுக்கும். அதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதையும் தாண்டி இந்த அசோட்டோபாக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா these organisms are capable of producing antifungal and antibacterial compounds. என்ன பண்ணுமா, இது antifungal and antibacterial compounds இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. ஸோ அது அந்த செடிக்கு வந்து நல்லது தானே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கோரைசே. என்னது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கோரைசே. ஸோ 3 பார்த்தாச்சு. 4th பயோ ஃபர்டிலைசர் என்ன, மைக்கோரைசே. ஸோ இது என்ன பண்ணும், தே ஹாவ் அ சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் ரூட்ஸ் ஆஃப் வாஸ்குலார் பிளான்ஸ். வாஸ்குலார் பிளான்ஸ்னா என்ன, வாஸ்குலார் பிளான்ஸ்னா பிளான்ட்ஸில் இந்த வாஸ்குலார் பண்டல்ஸ் இருக்கும். அதாவது ஜைலம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ண டிஷ்யூ இருக்கும், ஃபுட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற டிஷ்யூ இருக்கும். இந்த 2 டிஷ்யூ அந்த பிளான்ஸ்ல இருந்துச்சுன்னா we call this as vascular plants. சரியா? ஸோ இந்த வாஸ்குலர் பிளான்ஸோட இந்த மைக்கோரைசே எப்படி இருக்குமா, சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ல இருக்குமா. அதாவது இந்த மைக்கோரைசே அந்த பிளான்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும், அதுவுமே என்ன பண்ணும், அந்த பிளான்ஸ் வந்து இந்த மைக்கோரைசேக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதான் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் சொல்லும். ஓகே, ஸோ இந்த மைக்கோரைசே அந்த பிளான்ஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தே இன்க்ரீஸ் த அப்டேக் ஆஃப் ஃபாஸ்பரஸ். என்னது, அது வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து ஃபாஸ்பரஸ் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் இந்த மைக்கோரைசே, சிட்ரஸ் பிளான்ட்ஸ் லைக் லெமனு, கோவா அண்ட் அதே மாதிரி பப்பாயா பிளான்ட்ஸில் இந்த மைக்கோரைசே நம்ம அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன, அசோல்லா. என்னது, நெக்ஸ்ட் என்ன, அசோல்லா பயோ ஃபர்டிலைசர். இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்ன் ஃபவுண்ட் ஆன் வாட்டர் சர்ஃபேசஸ் ஹேவிங் அ சயனோபாக்டீரியல் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் வித் அனபீனா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் ஃபர்ன், அதாவது ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இந்த அசோல்லா வந்து யூஸ்வலாக வந்து தண்ணி மேலே வந்து மிதக்கும். இதுவுமே வந்து சிம்பியோட்டிக் அசோசியேஷன் தான் வேலை செய்யுது. எதோட மேம் சிம்பியோட்டிக் அசோசியேஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அனபீனா அப்படின்ற ஒரு சயனோபாக்டீரியாவோட இது சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ல இருந்து இது வந்து என்ன பண்ணும், இது நியூட்ரியன்ட் சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட், இட் இஸ் அ லைவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி using energy from photosynthesis to fix atmospheric nitrogen. ஓகே, இதுவுமே என்ன பண்ணும், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கும். சரியா? ஸோ பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டு aimed at better management of natural farming and helps to boost and maintain soil fertility. ஓகே, ஸோ நார்மலாக இந்த உரங்கள்லாம் தாண்டி நம்ம பயோ ஃபர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பிளான்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்லாவே வந்து வளரும், குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்லாவே ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மெடிசினல் பிளான்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பற்றி படிக்க போகிறோம், மெடிசினல் பிளான்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நிறைய செடிகள் வந்து உனக்கு வந்து வெறும் அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை, வெறும் வந்து சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, அது வந்து நிறைய மெடிசினல் யூஸுமே கூட இருக்கு. இப்போ நீ பார்த்தோன்னா ஆலோவேரா வந்து தலைக்கு போடுவாங்க, ஸ்கின்னுக்கு போடுவாங்க, அது ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்கு, அந்த செடிகள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதியில், ஆயுஷ்ல அவங்க என்ன பண்றாங்க, இந்த மருந்துகள்லாம் எடுக்கிறாங்க பார்த்தியா, இந்த 5 விதமான மெடிசன்ல தே யூஸ் திஸ் பிளான்ஸ். ஓகே, மெடிசினல் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, அதாவது மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, ஸோ தீஸ் ட்ரக்ஸ் ஃப்ரம் மெடிசினல் பிளான்ஸ் ஆர் கால்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ட்ரக்ஸை நம்ம என்ன சொல்றோம், we call it as secondary metabolites. ஸோ பிளான்ட்ஸ் வந்து டைரக்டா உனக்கு பிரைமரி மெட்டபோலைட்ஸ் வந்து உனக்கு ப்ரிப்பேர் பண்ணும். பிளான்ட்ஸ் வந்து உனக்கு பிரைமரி மெட்டபலைட்ஸ் என்னது மேம், அந்த பிரைமரி மெட்டபலைட்ஸ் லைக் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், அமினோ ஆசிட், அதெல்லாம் வந்து பிளான்ட்ஸ் அதோட தேவைக்காக இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தாண்டி அது செகண்டரி மெட்டபலைட்ஸும் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி மெட்டபலைட்ஸ்ல இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அந்த பிளான்ட்டை டேக் கேர் பண்ணுறதுக்கு அது வச்சிருக்கு. ஓகே, செகண்டரி மெட்டபலைட்ஸ் எதுக்குன்னா அந்த பிளான்ட்டோட ப்ரொடெக்ஷனுக்கு தேவைக்கு காம்படிஷனுக்காக அண்ட் ஸ்பீஷீஸ் இன்டராக்ஷனுக்காக அது சில
திங்ஸ்லாம் வந்து சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேற எந்த ஒரு பூச்சி வந்து இதை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ஸ்டன்ஸ்லாம் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்மெல்லை வச்சு அந்த பூச்சிலாம் வராது. ஸோ அந்த மாதிரி அதோட ப்ரொடெக்ஷனுக்காக அண்ட் ஸ்பீஷிஸ் இன்டராக்ஷனுக்காக சில பல பொருட்களை வந்து அந்த செடிகள் வந்து என்ன பண்ணும், சிந்தசைஸ் பண்ணும். அதான் நம்ம செகண்டரி மெட்டபலைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ட்ரக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைட்டோகெமிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் விச் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் derived from various parts of the plant. ஓகே, ஸோ ஃபைட்டோகெமிஸ்ட்ரினா என்ன, வாட் டு யூ மீன் பை ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டடி ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் விச் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து சில சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம அப்டெயின் பண்ணுறோம். அந்த கெமிக்கல்ஸை பற்றி படிக்கிறது தான் we call it as phytochemistry. ஓகே, ஸோ மெடிசனல் பிளான்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன ட்ரக்ஸ்லாம் வருது, திஸ் டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாட்டில் அந்த நம்ம அந்த பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, அதுலேருந்து நம்ம என்ன ட்ரக் எடுக்கிறோம், அந்த பிளான்ட்லேருந்து எந்த பார்ட்டை யூஸ் பண்ணி அந்த ட்ரக் எடுக்கிறோம், அந்த பிளான்ட்னால அந்த ட்ரக்னால என்னென்ன டிசீஸ் கியூர் ஆகுது. ஓகே, இதை நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ கற்றாழை, ஆலோவேரா, ஓகே, அது வந்து ஸ்கின் டிசீஸ், அப்புறம் சில பல காயங்கள்ல அது வந்து கியூர் பண்ணும். துளசி, ஓகே, துளசி அது எதுக்கு, யூஸ்வலாக துளசி வந்து கோல்டு, ஃபீவர், ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நன்னாரி, நன்னாரி எதுக்கு, அந்த நன்னாரியோட ரூட்ஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியாவுக்கு நன்னாரி எடுத்துப்பாங்க. நிலவேம்பு கஷாயம், இந்த டெங்கு டைம்லலாம் நிலவேம்பு கஷாயம் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அது எதுக்கு, டெங்கு ஃபீவர், டயாபெட்டிஸ், சிக்கன் குனியாவை கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேப்பலை, ஓகே, வேப்பிலை அது வந்து சொரியாசிஸ், டயோரியா, ஸ்வெல்லிங்ஸை கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் என்னது, சிஞ்சனா மரம், ஓகே, அது எதுக்குன்னா மலேரியா, நிமோனியாவை கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பசங்களா பொட்டானிக்கல் நேமுமே நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அண்ட் சர்ப்பகந்தா அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிளட் ப்ரெஷர், அப்புறம் பாம்பு கடிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. தைல மரம், தைல மரம் வந்து ஃபீவர், ஹெட்டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பப்பாளி, பப்பாளி செடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டெங்கு வந்துச்சுன்னா பப்பாளி செடி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நித்திய கல்யாணி, நித்திய கல்யாணி எதுக்கு, நம்மளுக்கு லுக்கீமியா, கேன்சர் அதெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு உனக்கு நித்திய கல்யாணி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ மெடிசினல் பிளான்ஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு கல்ச்சரில் ஸ்பெசிஃபிக்காக, மற்ற ஊரெலாம் பற்றி தெரியாது, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மெடிசினல் பிளான்ஸை வச்சு பயங்கரமாகவே நிறைய யூசஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ், இந்த மூணு பெரிய இன்ஸ்டிடியூட்டும் ஜாயிண்டாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி டயாபெட்டிக் ஆயுர்வேதிக் ட்ரக். ஓகே, ஸோ மெடிசினல் பிளான்ஸ் இந்த மூணு பேருமே ரிசர்ச் பண்ணி, மூணு இன்ஸ்டியூட்டை ரிசர்ச் பண்ணி ஜாயிண்டாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டயாபெட்டிக் ஆயுர்வேதிக் ட்ரக். ஓகே, கெமிக்கலாக இல்லாமல் ஆயுர்வேதிக் ட்ரக் ஒன்று இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து 34 ஐடென்டிஃபைட் ஆக்டிவ் ஃபைட்டோ கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரேட் டிஸ்கவரி இல்லையா, வெரி வெரி கிரேட் டிஸ்கவரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கல்டிவேஷன். ஓகே, இட் இஸ் அ டெக்னாலஜி ஆஃப் க்ரோயிங் மஷ்ரூம்ஸ் யூசிங் பிளான்ட், அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஓகே, பிளான்ட், அனிமல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வச்சு எப்படி மஷ்ரூமை நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா வேஸ்ட்லேருந்து எப்படி வெல்த் எடுக்கிறது, அதான் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, எதனால் இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் இவ்வளோ பாப்புலர் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டயட்ரி ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் வேல்யூ. ஓகே, ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது என்னது, ஒன்று பன்னீர், இன்னொன்று வந்து மஷ்ரூம். பிகாஸ் இதில் தான் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரோட்டீன் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மஷ்ரூமோட இந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ பொறுத்து மஷ்ரூம் கல்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மஷ்ரூம் அப்படின்றது பார்த்தோன்னா அது ஒரு பிளான்ட் கிடையாது, இட் இஸ் அ ஃபங்கை. ஃபங்கைனா என்ன, பூஞ்சை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மஷ்ரூம் இஸ் அ ஃபங்கை பிலாங்கிங் டு பெசிடியோமைசெட்டஸ். இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். என்னது, ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸில் ரிச்சாக இருக்குது. தெர் ஆர் மோர் தென் 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்.
என்னது மோர் தென் 3000 டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் இருக்கு. பட்டன் மஷ்ரூம், ஆயிஸ்டர் மஷ்ரூம், paddy straw mushroom. Okay, so the cultivation takes 1 to 3 months. Okay, இந்த மஷ்ரூமை கல்டிவேட் பண்ணுறதுக்கு உனக்கு 1 மாசத்துலேருந்து 3 மாதம் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த மஷ்ரூம் கல்டிவேஷனில் இருக்கிற ஸ்டேஜஸை பற்றி நம்ம இப்போ படிக்கலாம். சரியா? ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷனில் இருக்கிற ஸ்டெப்ஸ் பற்றி இப்போ படிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காம்போஸ்டிங். ஓகே, ஸோ காம்போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ காம்போஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? பை மிக்சிங் paddy straw with number of organic materials like cow dung and inorganic fertilizer. paddy strawவையும் ஓகே வைக்கோல் அதையும் இந்த கவுடங் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை மிக்ஸ் பண்ணி அவங்க காம்போஸ்டிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது 50 டிகிரி செல்சியஸ் 1 வீக் வச்சு பண்ணுறப்ப காம்போஸ்ட் எனக்கு ப்ரிப்பேர் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது ஸ்பானிங், காளான் வித்து. இதில் என்ன பண்ணுறாங்க? ஸ்பான்ன்றது மஷ்ரூமோட சீடு. அது வந்து இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை க்ரோயிங் ஃபங்கல் மைசீலியம் இன் கிரெயின்ஸ் அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன். என்னது இந்த ஃபங்கல் மைசீலியமை ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த ஸ்பான் கிடைக்குது. ஸோ ஸ்பான் இஸ் சோன் ஆன் கம்போஸ்ட். ஓகே, இந்த ஸ்பான்ஸ் எடுத்து நம்ம கம்போஸ்டில் வந்து நம்ம விதைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேசிங், உரையிடுதல். ஸோ காம்போஸ்டில் இப்போ நம்ம அந்த ஸ்பான் வச்சிட்டோம். இந்த காம்போஸ்ட் இஸ் கவர்ட் வித் அ தின் லேயர் ஆஃப் சாயில். இந்த காம்போஸ்ட்டை ஒரு தின் லேயர் ஆஃப் சாயிலால் கவர் பண்ணிட்டு, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கிவ்ஸ் சப்போர்ட் டு த க்ரோயிங் மஷ்ரூம், ப்ரொவைட்ஸ் ஹியூமிடிட்டி அண்ட் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வைக்கிறோம். இந்த காம்போஸ்ட்டை அந்த ஸ்பானோட சேர்த்து நம்ம கவர் பண்ணி வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன? பின்னிங். ஓகே, ஸோ இப்போ வந்து அதுலேருந்து மைசீலியம் ஸ்டார்ட்ஸ் டு ஃபார்ம் லிட்டில் பட். ஓகே, அந்த மைசீலியம் அந்த ஸ்பான்லேருந்து உனக்கு லிட்டில் பட் வந்து வளர ஆரம்பிக்கும். அதுதான் உனக்கு மஷ்ரூமாக வந்து டெவலப் ஆகும். ஓகே, அந்த குட்டி குட்டி பின்னை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வி கால் இட் அஸ் பின்ஸ். ஓகே, அந்த குட்டி குட்டி வெள்ளை கலரில் வர பட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம பின்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? ஹார்வெஸ்டிங். ஸோ மஷ்ரூம் க்ரோ பெட்டர் இன் 115 to 23 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ அந்த பின்ஸ்லாம் வந்து அப்படியே மஷ்ரூமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ தே க்ரோ 3 சென்டிமீட்டர் இன் அ வீக் விச் இஸ் அ நார்மல் சைஸ் ஃபார் ஹார்வெஸ்டிங். ஓகே, ஸோ ஒரு வீக்குக்கு 3 சென்டிமீட்டர் அது வந்து வளருமா. இந்த தேர்ட் வீக் த ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் மஷ்ரூம் கேன் பி ஹார்வெஸ்டட். ஸோ 3வது வாரம் நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் ஆஃப் மஷ்ரூம் வந்து நீ ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னது? இந்த மஷ்ரூமை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், பதப்படுத்தணும். ஸோ டிஸ்கலரேஷன், வெயிட் அண்ட் ஃப்ளேவர் லாஸ் ஆர் த மெயின் ப்ராப்ளம்ஸ் டியூரிங் ஹார்வெஸ்டிங் ஆஃப் மஷ்ரூம்ஸ். ஓகே, சில நேரங்களில் யூஸ்வலாக இந்த மஷ்ரூம் வளர்க்குறப்ப இந்த மஷ்ரூமோட கலர் சேஞ்ச் ஆகுறது, வெயிட்டோ ஃப்ளேவர் லாஸ் ஆகுறது தான் மெயினான ப்ராப்ளம்ஸ் ஃபார் திஸ் மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், கேன் பண்ணுறோம், வேக்யூம் கூல் பண்ணுறோம், அண்ட் அதே மாதிரி காமா ரேடியேஷன் கொடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறோம், அண்ட் 15 டிகிரி செல்சியஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம மஷ்ரூமை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம். சரியா? ஸோ இதுதான் மஷ்ரூம் கல்டிவேஷன். ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷன்னா எதுக்கு, எதனால் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதோட ஸ்டெப்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோபோனிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ்னா என்னடா பசங்களா? மெத்தட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில். ஸோ நம்ம பிளான்ட்ஸ், செடி, தாவரம் வளர்க்கணும்னாவே நம்மளுக்கு என்ன தேவை? சாயில் தேவை. ஆனால் சாயில் இல்லாமே நம்மளால வளர்க்க முடியும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? நம்மளோட ஹைட்ரோபோனிக்ஸ் தான். ஸோ நம்ம பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? சாயில் இல்லாமே நம்ம வளர்க்குறோம் யூசிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இன் வாட்டர். ஓகே, ஸோ ஒரு செடி வளர்றதுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்யூஷனாக எடுத்து அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த மினரல் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்? செடியை வந்து வளர்க்குறோம், தாவரங்களை வளர்க்குறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ரோபோனிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மினரல் சொல்யூஷன் இருக்கிற அந்த கண்டெய்னரில் எப்படி மேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ், மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். ஓகே, ஸோ தே ரேஞ்ச் இன் சைஸ் ஃப்ரம் ஸ்மால் பார்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் to huge tank for large scale growing. It was demonstrated by a German botanist Julian van Sachs. Okay, இவங்க தான் வந்து first இந்த ஹைட்ரோபோனிக்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. சரியா? ஸோ குட்டி பாட்லேயும் நம்ம வந்து வளர்க்கலாம், பெரிய டேங்க்கு, லார்ஜ் ஸ்கேல்லையுமே நம்ம இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்லாம் வளர்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா சாயில்லையா வளருது இந்த செடிகள்லாம் கிடையாது, இந்த மினரல் சொல்யூஷனில் தான் வளருது. இதுதான் ஹைட்ரோபோனிக்ஸ். இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எம்ப்ளாய்ட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் குக்கும்பர், டொமேட்டோ. யூஸ்வலாக இந்த சீட்லெஸ் குக்கும்பர், டொமேட்டோலாம் வளர்க்குறதுக்கு தான் தே யூஸ் திஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்லாம் தே ஆர் சஸ்பெண்டட் வித் தேர் ரூட் சம்மர்ஜ் இன் வாட்டர் தட் கண்டெயின் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த கண்டெய்னர்லாம், இந்த பைப்லாம் என்ன இருக்கும்? மினரல் நியூட்ரியன்ட் இருக்கிற சொல்யூஷன் இருக்கும். அதில் இந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம வேற வந்து நம்ம போட்டு வளர்க்குறோம். ஸோ the roots absorb water and nutrients but do not perform the anchoring function. ஓகே, அது
வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் அப்சார்ப் பண்ண தவிர்த்து அது ஆங்கரிங் ஃபங்க்ஷன்ல எதுவும் பண்ணாது. ஸோ த பிளான்ட்ஸ் மஸ்ட் பி மெக்கானிக்கலி சப்போர்ட்டட். ஓகே, ஸோ அது வளருமே தவிர்த்து அது இந்த டைரக்ஷன்ல தானாவே அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது. ஸோ நம்ம தான் மெக்கானிக்கலா சப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் யூஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, வாட்டர் நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகாம இருக்கும் அண்ட் பிளான்ட் growth கண்ட்ரோல்டா இருக்கும். இன் deserts and arctic regions hydroponics can be an effective alternative method. இந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா சாயில் உனக்கு ப்ராப்பரா இருக்காது, ஃபர்டைலா இருக்காது, நியூட்ரியன் ரிச்சா இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்ல ஆர்டிக் ரீஜன்ல நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் மூலமா என்ன பண்ணலாம், பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வளர்க்கலாம். ஸோ திஸ் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, ஏரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்ல நம்ம சாயிலை யூஸ் பண்ணாம நம்ம அந்த மினரல் சொல்யூஷனை வச்சு நம்ம செடிகளை வளர்க்குறோம். ஏரோபோனிக் சிஸ்டம்ல இட் இஸ் ஹைடெக் டைப் ஆஃப் ஹைட்ரோபோனிக் கார்டனிங். ஓகே, ஹைட்ரோபோனிக்ஸோட அடுத்த ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஏரோபோனிக்ஸ்னு சொல்றோம். ஸோ இங்க growth மீடியம் பார்த்தோன்னா இட் இஸ் பிரைமரிலி ஏர். ஓகே, இங்க வந்து ஹைட்ரோபோனிக்ஸ்ல நம்ம வந்து அந்த மினரல் சொல்யூஷன் தான் வந்து growth மீடியம். ஆனா இங்க growth மீடியம் என்னதான், air தான் growth medium-ஆ. So the roots hang in the air and are misted with nutrient solution. இந்த root வந்து airல வந்து hang ஆகும். அதுல நம்ம nutrient solution என்ன பண்றோம், நம்ம spray பண்றோம். So the misting is usually done for every few minutes as roots will dry out rapidly if the misting cycles are interrupted. Okay, so நம்ம roots வந்து காத்துல தான் தொங்கும். பட் ஆனா என்னது, ஒரு mist solution வந்து என்ன பண்ணும், ஒரு mist nozzle வந்து இந்த roots வந்து நியூட்ரியன் சொல்யூஷனால கொஞ்சம் ஃபார் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் அது வந்து அந்த ரூட்ஸை வந்து இந்த நியூட்ரியன் சொல்யூஷனால நனைக்க வைக்கும். ஓகே, டைமர் கண்ட்ரோல்ஸ் த நியூட்ரியன் பம்ப் மச் லைக் அதர் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக் சிஸ்டம். ஓகே, ஒரு டைமரை பேஸ் பண்ணி தான் இந்த மிஸ்ட் சொல்யூஷன் வந்து ஃபார் எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் இது வந்து என்ன பண்ணும், இது வந்து அந்த நியூட்ரியன் சொல்யூஷனை மிஸ்ட் பண்ணும். எக்ஸப்ட் தட் த ஏரோபோனிக் சிஸ்டம் நீட்ஸ் அ ஷார்ட் சைக்கிள் டைமர் தட் ரன்ஸ் த பம்ப் ஃபார் அ ஃபியூ செகண்ட்ஸ் எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளோட ஏரோபோனிக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன, அக்வாபோனிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன, அக்வாபோனிக்ஸ். இதுல வந்து it is a system of a combination of conventional aquaculture with hydroponics. Aquaculture na enna, உனக்கு வந்து அக்வாகல்ச்சர்னா யூஸ்வலாக இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை வளர்க்குறது தான் அக்வாகல்ச்சர். அதையும் ஹைட்ரோபோனிக்ஸையும் மிக்ஸ் பண்ணுறது தான் என்னது, அக்வாபோனிக்ஸ். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், பிளான்ட்ஸ் ஆர் ஃபெட் வித் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸ்க்ரீட்டா ஆர் வேஸ்ட். என்னது, பிளான்ட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட வேஸ்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து உரமாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ தீஸ் வேஸ்ட் ஆர் broken down by nitrifying bacteria. ஓகே, ஸோ இந்த அக்வாட்டிக் அனிமல் வேஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பிரேக் டவுன் பண்றோம். என்னது, நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமா இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட வேஸ்ட் நம்ம பிரேக் டவுன் பண்ணிட்டு first they are converted into nitrates. என்னது, இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்றோம் and later into nitrates that are utilized by the plants as a nutrients. ஃபர்ஸ்ட் இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம நைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமா நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்றோம், நெக்ஸ்ட் நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்றோம். So the waste are utilized and water is recirculated back to the aquaculture system. So இப்போ வேஸ்ட் ரீசைக்கிள் ஆயிடுச்சு, அந்த வாட்டரையும் நம்ம திரும்ப நம்மளோட அக்வாகல்ச்சர் சிஸ்டம்ல ரீசர்க்குலேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட வேஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ராப்பரா வந்து பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணி நம்ம செடிக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இதுல வர வாட்டர் எல்லாம் திரும்ப நம்ம இந்த அக்வாகல்ச்சருக்கு, இந்த பிளான்ட்ஸ், இந்த அனிமல்ஸை வளர்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அக்வாபோனிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மெயின் பார்ட்ஸ். ஓகே, ஸோ அக்வாபோனிக்ஸ்ல உனக்கு 2 மெயின் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு அக்வாகல்ச்சர். ஸோ அக்வாகல்ச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் ரைசிங் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ். ஓகே, ஸோ இங்கே அக்வாட்டிக் அனிமல்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் திஸ் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான் அக்வாகல்ச்சர் for raising aquatic animals and hydroponics for raising plants. Hydroponics for raising plants. Okay, இதான் செகண்ட் பார்ட். இது வந்து பிளான்ட்ஸை வந்து ரைஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே, so green leafy vegetables like Chinese cabbage, lettuce, basil, கொத்தமல்லி, கொரியாண்டர், பார்ஸ்லி, ஸ்பினாச், கீரை, அப்புறம் டொமேட்டோஸ், கேப்சிகம், சில்லி, பெல் பெப்பர், ஸ்வீட் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, எக் பிளான்ட், இதெல்லாம் நம்ம அக்வாபோனிக்ஸ் மூலமா
வளர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அக்வாபோனிக்ஸ் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்ரோபோனிக்ஸ் பார்த்தோம், ஏரோபோனிக்ஸ் பார்த்தோம், அக்வாபோனிக்ஸ். இட்ஸ் வெரி ஈஸிடா பசங்களா. நெக்ஸ்ட் என்ன, டெய்ரி ஃபார்மிங், பால் பண்ணை. ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுல ஒரு பால் பண்ணை வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து அவ்வளோ பால் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலுமே லைக் திஸ் பால் பண்ணை. ஓகே, ஸோ டெய்ரி ஃபார்மிங்ல நம்ம என்ன பண்றோம், வி ரைஸ் கேட்டில், மாடு வளர்க்குறது. என்ன நீ ஒழுங்கா படிக்கலன்னா மாடு வளர்ப்ப, எருமை மாடு மேய்ப்ப அப்படின்னு வந்து திட்டுவாங்க. பட் அப்படி வந்து திட்டக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஓகே, இதுவுமே ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். ஏன்னா இதுல வர ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். அண்ட் திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ டெய்ரி ஃபார்மிங் இன்வால்வ்ஸ் ரைசிங் ஆஃப் கேட்டில் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன். பால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாடு வளர்க்குறது தான் நம்ம என்ன சொல்றோம், டெய்ரி ஃபார்மிங்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து கேட்டிலையுமே, அந்த மாடுகளையுமே நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டில் அலாங் வித் கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ கேட்டில் மெயின்டைன் பண்ணுறதும் இதில் வந்து முக்கியம். அண்ட் கேட்டில்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மில்க், அந்த மில்கை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க்லேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், தயிர், இதையுமே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் இந்த டெய்ரி ஃபார்மிங்கில் உனக்கு வந்து வரும். ஓகே, ஸோ டெய்ரிங் இஸ் அ ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். டெய்ரிங்கில் யூஸ்வலாக பார்த்தோன்னா இந்த ஆரோக்கிய விளம்பரம்லாம் பார்த்துருப்பா பார்த்தியா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக நம்ம பண்ணையிலேருந்தே வந்த பால் அப்படின்லாம் வந்து விற்பாங்க. ஸோ இந்த பண்ணையிலேருந்து இந்த பால் வச்சு பால் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செய்வாங்க. அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் இட் அஸ் டெய்ரி. ஓகே, ஸோ கேட்டில் ப்ரீடிங்னா என்ன? ஓகே, கேட்டில் ப்ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கால்நடை கலப்பினங்கள். ஸோ த இந்தியன் கேட்டில் இன்க்ளூட் கவுஸ் அண்ட் பஃபலோஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கேட்டில் என்னது, மாடு, அப்புறம் பஃபலோஸ். கவுஸ் அண்ட் பசுமாடு, அப்புறம் பஃபலோஸ். ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதை நம்ம எதுக்கு வளர்க்குறோம், அதுக்குலேருந்து கிடைக்கக்கூடிய பால், அப்புறம் அதை மீட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லெதர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மாட்டு வண்டி, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனால தான் யூஸ்வலாக மாடு வளர்ப்பாங்க. ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. பாஸ் இண்டிகஸ். ஓகே, பாஸ் இண்டிகஸ் அதான் இந்தியன் கவ் அண்ட் புல். அண்ட் பாஸ் பிபாலிஸ் இதான் வந்து பஃபலோ, எரும மாடு. சரியா? ஸோ தீஸ் கேட்டில் அனிமல்ஸ் ஆர் ரியர்ட் ஃபார் மில்க் அண்ட் ஃபார்ம் லேபர். ஓகே, ஸோ யூஸ்வலாக விவசாயத்துக்கு அங்கே ஏர் உழுவுறதுக்கு, அப்புறம் பால் கறக்கிறதுக்கு தான் யூஸ்வலாக நம்மளோட இந்தியன் ஸ்பீஷீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் உனக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே, 3 டைப் விதமான கேட்டில்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா டெய்ரி பிரீட்ஸ், செகண்ட் என்னது ட்ராட் ஆர் டிராஃப்ட் பிரீட்ஸ், தேர்ட் என்னதுன்னா டுவெல் பர்பஸ் பிரீட்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு பிரீடை பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெய்ரி பிரீட், பால் உற்பத்தி இனங்கள். ஓகே, ஸோ இந்த கேட்டில்லாம் என்ன பண்ணோம், பால் உற்பத்திக்காகவே நம்ம வந்து இதை வந்து வளர்ப்போம். ஓகே, ஸோ தே ஆர் டொமஸ்டிகேட்டட் ஃபார் அப்டெய்னிங் மில்க். ஓகே, ஸோ த கவுஸ், பசுமாடு, ஓகே, ஆர் ஹை மில்க் ஈல்டர்ஸ். யூஸ்வலாக என்னது, நம்ம பசுமாடு தான் நிறைய பால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ த டெய்ரி பிரீட்ஸ் ஆர் இண்டேஜினஸ் அண்ட் எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். இண்டேஜினஸ் பிரீட்ஸ்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய சில கேட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இண்டேஜினஸ் டெய்ரி பிரீட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் சாஹிவால், ரெட் சிந்தி, டியோனி அண்ட் கிர், இது எல்லாமே இந்தியன் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா வெல் பில்ட் வித் ஸ்ட்ராங் லிம்ஸ், கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ராமினன்ட் ஹம்ப் இருக்கும் பின்னாடி, அண்ட் அதே மாதிரி லூஸ் ஸ்கின் இருக்கும். மில்க் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூரேஷன் ஆஃப் லாக்டேஷன் பீரியட். ஓகே, ஸோ லாக்டேஷன் பீரியட்னா என்ன, அந்த கண்ணுக்குட்டி வெளில வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து அது வந்து பால் வந்து சுரக்கும், அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாக்டேஷன் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ எவ்வளோ பால் வந்து அது உற்பத்தி பண்ணும், அது எது மேலே டிபெண்ட் ஆயிருக்குமா, இந்த லாக்டேஷன் பீரியட் மேலே தான் டிபெண்ட் ஆயிருக்குமா. ஸோ தீஸ் லோக்கல் பிரீட் அனிமல்ஸ் ஷோ எக்ஸலண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீசஸ். இந்த லோக்கல் பிரீட்ஸ் வந்து டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா, அவ்வளோவா நோய் தாக்காது. ஓகே, எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் என்ன, எக்ஸாட்டிக் பிரீட்ஸ்னா இந்தியன் ஸ்பீஷீஸ் கிடையாது, வெளிநாட்டு கேட்டில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாட்டிக் பிரீட்ஸ்னு சொல்கிறோம். பாஸ் டாரஸ். ஓகே, ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தே இன்க்ளூட் ஜெர்சி கவ், ப்ரௌன் ஸ்விஸ் அண்ட் ஹால்ஸ்டீன் ஃப்ரிஸ்டீன். இதெல்லாமே என்னது, ஃபாரின் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ். ஸோ தீஸ் ஃபாரின் பிரீட்ஸ் ஆர் செலக்டட் ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட்ஸ். ஓகே, ஸோ நிறைய நாள் வந்து பால் கொடுக்கணும் அந்த கேட்டில் அப்படின்னா அவங்க எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் ட்ராட் ஆர் டிராஃப்ட் பிரீட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து டெய்ரி பிரீட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ராட் ஆர் டிராஃப்ட் பிரீட்ஸ். இது எதுக்கு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் ஒர்க், விவசாயத்தில் விவசாயம் பண்ணுறப்ப ஏர் உழுவுறதுக்கு,
அப்புறம் மற்ற வேலை செய்யறதுக்கு வந்து சில கேட்டில் யூஸ் பண்றது, அதை வளர்க்குறது தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ராட் ஆர் டிராஃப்ட் பிரீட்ஸ். ஓகே, டில்லிங், இரிகேஷன் அண்ட் கார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரீட்ஸ். ஓகே, இதில் என்னென்ன ஸ்பீஷீஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அம்ரித் மஹால், கங்காயம், உம்பளச்சேரி, மால்வி, சிரி அண்ட் ஹலிக்கர் பிரீட்ஸ்லாம் உனக்கு ட்ராட் பிரீட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, புல்லக்ஸ் ஆர் குட் டிராஃப்ட் அனிமல்ஸ் வைல் த கவுஸ் ஆர் புவர் மில்க் ஈல்டர்ஸ். சரியா? நெக்ஸ்ட் என்ன, டுவல் பர்பஸ் பிரீட்ஸ். இதில் வந்து ட்ராட் பிரீட்ஸாகவும் இருக்கும் இந்த அனிமல்ஸ், அதே மாதிரி பாலும் கொடுக்கும். சரியா? ஸோ த கவுஸ் ஆஃப் தீஸ் பிரீட்ஸ் ப்ரொவைட் மில்க் அண்ட் பாலும் கொடுக்கும், அண்ட் புல்ஸ் வந்து தே ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபார்ம் ஒர்க். இன் இந்தியா தீஸ் பிரீட்ஸ் ஆர் ஃபேவர்ட் பை ஃபார்மர்ஸ். யூஸ்வலாக இந்த பிரீடுக்கு தான் நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தே இன்க்ளூட் ஹரியானா, ஒங்கலே, கன்கரே அண்ட் தர்பார்கர். சரியா? ஸோ 3 விதமான பிரீட் வந்து படித்தோம். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இருக்கக்கூடிய பிரீட்ஸ் என்ன, கங்காயம், எந்தெந்த ஊரில் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் புலிக்குளம். ஓகே, இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட நேட்டிவான ட்ராட் பிரீட்ஸ். ஓகே, ஸோ கம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீட். என்னது, காம்போசிஷன் ஆஃப் கேட்டில் ஃபீட். ஸோ இந்த கேட்டிலுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சரியா? இந்த கேட்டில் வந்து ஹெல்த்தியாக வளரணும் இல்லையா, ஏன்னா அது நிறைய பால் கொடுக்குது, வேலை செய்யுது. ஓகே, அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடு வந்து சாப்பாடு நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, ரஃபேஜ், தவிடு அல்லது சக்கை கொடுப்பாங்க. ஓகே, அது என்னது, இந்த வைக்கோல்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளோட கேட்டிலுக்கு கொடுக்கக்கூடியது. ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கல்டிவேட்டட் கிராஸ், ஃபாடர் அண்ட் ரூட் கிராப்ஸ் அண்ட் ட்ரை ஃபாடர். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரஃபேஜ்னு சொல்லுவாங்க, இதுவுமே நல்லது நம்மளோட கேட்டிலுக்கு. நெக்ஸ்ட் என்ன, கான்சன்ட்ரேட்ஸ், செறியூட்டமிக்க உணவானது. இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ரஃபேஜில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் கான்சன்ட்ரேட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் நியூட்ரியன் கண்டென்ட் வந்து இந்த இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, சோளம், கம்பு, ராகி, ரைஸ் பிரான், வீட் பிரான், காட்டன் சீட் கேக், மஸ்டர்ட் கேக், இன்சீட் கேக், கிரவுண்ட்நட் கேக், மேங்கோ சீட், நீம் கேக், எள்ளு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கம்பைன் பண்ணி உனக்கு கான்சன்ட்ரேட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்குமே ஊட்டச்சத்து தேவை இல்லையா, நம்மளோட மாடுகளுக்கும் தேவை இல்லையா. ஸோ இது அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஃபைபர் கண்டென்ட்டை தவிர்த்து மற்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் இந்த கான்சன்ட்ரேட்ஸில் இருக்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, எஸ், இதான் வந்து நம்மளோட ப்ரீட்ஸோட பிக்சர்ஸ். ஓகேயா? ஸோ ஃபீட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாடுகளுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸோ டெய்ரி கேட்டில் நீட் பேலன்ஸ்டு ரேஷன்ஸ் கண்டெய்னிங் ஆல் நியூட்ரியன்ஸ் இன் ப்ரொபோர்ஷனல் அமௌண்ட்ஸ். ஓகே, ஸோ டெய்லி ஆவரேஜ் ஃபீட் ரேஷியோ எப்படி இருக்கும், 15 to 25 kg உனக்கு ரஃபேஜ் கொடுப்பாங்க, 4 to 5 kg கிரெயின் மிக்சர், 100 to 150 liters ஆஃப் வாட்டர் தான் நம்மளோட மாடுகளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வெர்கீஸ் குரியன் இவங்க தான் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டை வந்து இது பண்ணாங்க. சரியா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் இந்த கேட்டில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. என்னது, இன்டென்சிவ் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரீடையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீடையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மேட் பண்ண வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரீடையும் அந்த ப்ரீடையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறப்ப நம்மளோட மில்க் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, ஸோ நியூ மெத்தட்ஸ் அண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மேட் அவைலபிள் ஃபார் மெஷின் மில்கிங் ஆஃப் கவுஸ். அதே மாதிரி இந்த பால் கறக்கிறது கூட மெஷின் மேடாக மாற்றிட்டாங்க. அண்ட் ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராமில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டெய்ரி கமாடிட்டி எய்ட் டு இன்க்ரீஸ் மில்க் சப்ளை இன் அர்பன் ஏரியாஸ். அர்பன் ஏரியாஸில் மில்க் சப்ளைக்கு ஜாஸ்திப்படுத்த இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் ப்ரோக்ராம் இருக்குது. சரியா? அக்வா கல்ச்சர்னா என்ன? நெக்ஸ்ட் என்ன, அக்வா கல்ச்சர்னா என்ன? ஸோ அக்வா கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம it is the rearing of economically important aquatic organisms like fishes, prawns, shrimps, crabs, lobsters, edible oysters, pearl oysters and seaweeds. என்னது, நம்ம எக்கனாமிக்கலி தேவையான அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்னது, இந்த மீன், ப்ரானு, கிராபு, லாப்ஸ்டர்ஸ் இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்வா கல்ச்சர்னு சொல்கிறோம். ஓகே, இதை தான் நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக பண்ணுறோம். அக்வா கல்ச்சரை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஃப்ரெஷ் வாட்டர் அக்வா கல்ச்சர்
அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்னா என்ன, மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்னா என்ன? ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்ல நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர்னா ரிவர்ஸ் பாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை கல்ச்சர் பண்றது நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாகல்ச்சர்னு சொல்றோம். ஓகே, இது எங்கெங்க பண்ணுவாங்க? பாண்டு, ரிவரு, டேமு, லேக்கு, கோல்டு வாட்டர்ல பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து ரிசோர்சஸ் வந்து லேண்ட்லேயே தான் இருக்கும். ஓகே, டிலேபியா, காப்ஸ், கட்லா, ரோஹு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் டா பசங்களா. கேட் ஃபிஷ்ஷு, ஏர் பிரீத்திங் ஃபிஷ்ஷு, இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம் சீ வாட்டர்ல இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸை கல்டிவேட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம்? மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்னு சொல்றோம். சரியா? ஸோ இது வந்து சீ கோஸ்ட், கடலோர பகுதிகளில் தான் இந்த சீ வாட்டர் அக்வாகல்ச்சர் உனக்கு, மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர் உனக்கு பண்ணுவாங்க. என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஷ்ரிம்ஸ், அதாவது மெரைன் இறால், ப்ரான்ஸ்னா இறால், பேர்ல் ஆயிஸ்டர்ஸ், அப்புறம் எடிபிள் ஆயிஸ்டர்ஸ், முசல்ஸ், ஃபின் ஃபிஷ்ஷஸ், சால்மன், சீ பேஸ், மில்க் ஃபிஷ், முல்லட், இதெல்லாம் மெரைன் வாட்டரில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ், அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதை கல்ச்சர் பண்ணதுக்கு மெரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர் இஸ் யூஸ்ட். சரியா? ஸோ தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே வந்து இந்த அக்வாகல்ச்சர்ல வந்து ரொம்பவே டாப்ல இருக்கு. ஏன்னா இங்க வந்து கோஸ்டல் ஏரியாஸ் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஸோ the marine fisheries potential of the state is estimated at 0.071 million ton. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடோட அட்வான்டேஜ். ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்வாகல்ச்சர். ஸோ இந்த அக்வாகல்ச்சர் வந்து நிறையவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபுட் ப்ரொடியூசிங் செக்டர். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுட் செக்டாரில் நம்ம சீ ஃபுட் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபுட் ப்ரொடியூசிங் செக்டாரில் வந்து அக்வாகல்ச்சர் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் அதே மாதிரி டெய்ம்ஸ் அட் ப்ளூ ரெவல்யூஷன். ஓகே, அண்ட் அதே மாதிரி இது எக்கனாமியும் பூஸ்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்ம எக்கனாமிக் க்ரோத் ஆகுது. அண்ட் இட் ஜெனரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஃபிஷ் ஃபார்மிங் இன் ரூரல் அண்ட் அண்டர் டெவலப்ட் ஏரியா. ஓகே, இந்த மாதிரி கிராமங்களில் கடலோர பகுதிகள் அவங்களுக்குலாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த அக்வாகல்ச்சர் வந்து கொடுக்குது. சரியா? நெக்ஸ்ட் என்ன? பிசிகல்ச்சர். இது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ப்ரீடிங் அண்ட் ரியரிங் ஆஃப் ஃபிஷ் இன் பாண்ட்ஸ், ரிசர்வாயர்ஸ், லேக்ஸ் அண்ட் பேடி ஃபீல்ட். ஓகே, ஸோ பிசிகல்ச்சரில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நம்ம மீன்களை வந்து நம்ம வந்து வளர்க்குறது, ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம பிசிகல்ச்சரில் வரும். சரியா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கல்ச்சர் என்னது? எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். ஓகே, அது வந்து கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இன் லார்ஜ் ஏரியாஸ் வித் லோ ஸ்டாக்கிங் டென்சிட்டி அண்ட் நேச்சுரல் ஃபீடிங். அதாவது பெரிய ஏரியாவில் இந்த ஃபிஷ் கல்ச்சர் வந்து பண்ணுறது அண்ட் நேச்சுரலாக ஃபீட் பண்ணுறது, அவ்வளோ கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் இல்லாமல் பெரிய ஏரியாவில் நேச்சுரலாகவே வந்து ஃபீட் பண்ணி வளர்க்குறது தான் எக்ஸ்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். நெக்ஸ்ட் என்ன? இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர்ஸ். இங்கே வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஹை ஸ்டாக் டென்சிட்டியோட ஆர்டிஃபிஷியலாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி வளர்க்குறது தான் இன்டென்சிவ் ஃபிஷ் கல்ச்சர். ஓகே, இங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மோனோ கல்ச்சரில் ஒரே ஒரு வகையான மீனை மட்டும் வளர்க்குறது நம்ம என்ன சொல்லுவோம்? மோனோ கல்ச்சர்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் பாலிகல்ச்சரில் பல விதமான மீன்களை வந்து வளர்க்குறது நம்ம பாலிகல்ச்சர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங். ஓகே, இட் இஸ் அ கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அலாங் வித் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபிஷ் கல்ச்சரையும் நம்ம வந்து பண்ணுறோம். சரியா? ஸோ டபுள் வேலை அண்ட் டபுள் பெனிஃபிட். ஓகே, ரியரிங் ஆஃப் ஃபிஷ் அலாங் வித் பேடி, போல்ட்ரி, கேட்டில், பிக் அண்ட் டக்ஸ். சரியா? ஸோ சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரி இன்ஸ்டிடியூட் வந்து உனக்கு கொச்சினில் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி விதவிதமான மீன்கள்லாம் வரப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணுவாங்க. சரியா? அண்ட் நம்மளோட சென்னையில் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வந்து இந்த பிராக்கிஷ் வாட்டரில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸை வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலான்னு தே டூ ரிசர்ச். ஸோ டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார் ஃபிஷ் கல்ச்சர். ஓகே, இந்த ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வி யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீடிங் பாண்ட். ஓகே,
ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹெல்த்தியாக இருக்கிற மேல் ஃபிஷ்ஷையும் ஃபீமேல் ஃபிஷ்ஷையும் நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணி இந்த பாண்டில் வந்து நம்ம ப்ரீட் பண்ண வைப்போம், ரெண்டுத்தையும் மேட் பண்ண வைப்போம். அப்போ தான் யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸை வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். ஓகே, ஒரு நுரை மாதிரி ஃப்ரோத்தி மாசா இந்த ப்ரீடிங் பாண்டில் உனக்கு ஃப்ளோட் ஆகும். ஸோ இந்த பாண்டில் மெயினாக ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பாண்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஹேட்சிங் பிட்ஸ். ஓகே, இந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸை நம்ம ஹேட்சிங் பிட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போடுறோம். அது வந்து என்ன ஆகும், இந்த ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகும். ஓகே, ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நர்சரி பாண்ட்ஸ். The hatchlings are transferred from hatching pits after 2 to 7 days. Hatchlings grow into fry and are cultured in these ponds for about 60 days with proper feeding. Okay, so இந்த hatchlingsல இருந்து என்ன பண்றாங்க, நர்சரி பாண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா லென்த் வைஸ் அது இன்க்ரீஸ் ஆகி அது வளர ஆரம்பிக்கும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அண்ட் இதெல்லாம் வந்து மெரைன் வாட்டர் ஃபிஷ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன, ரியரிங் பாண்ட். இங்கே வந்து நம்ம ஹேட்ச்லிங்ஸ்லேருந்து ஃப்ரை வந்துருச்சா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிஷ் வந்துருச்சா. இந்த ரியரிங் பாண்டில் இந்த ஃப்ரை எல்லாம் போட்டு அதை வந்து கல்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, 3 months இதுலேயே போடுவாங்க. இப்போ 3 சென்டிமீட்டர்லேருந்து அது 10 to 15 சென்டிமீட்டர் நம்மளோட குட்டி குட்டி மீன்லாம் பெருசாகிடும். ஓகே, இப்போ அது ஃபிங்கர்லிங், ஃப்ரைலேருந்து ஃபிங்கர்லிங்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஸ்டாக்கிங் பாண்ட். என்னது, நெக்ஸ்ட் என்ன, ஸ்டாக்கிங் பாண்ட். இங்கே வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கல்ச்சர் பாண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் பாண்ட். இங்கே வந்து இட் இஸ் யூஸ்டு டு ரியர் ஃபியர்லிங்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபிங்கர்லிங்ஸ் 10 to 15 சென்டிமீட்டர்லேருந்து பெரிய மீனாக வளர்க்குறதுக்கு ஸ்டாக்கிங் பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கல்டிவபிள் ஃபுட் ஃபிஷ்ஷஸ். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட மீன் வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஃப்ரெஷ் வாட்டரில் வரக்கூடிய எடிபிளான ஃபிஷ்ஷஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் மேஜர் கிராப்ஸ், கெண்டை, கேட்லா, ரோஹு, மிருகல், கெளுத்தி, வீரல், ஜிலேபி கெண்டை, இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் எடிபிள் ஃபிஷ்ஷஸ். மெரைன் வாட்டரில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் என்ன, கொடுவா, மடவை, மில்க் ஃபிஷ், இதெல்லாம் மெரைன் வாட்டரில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஸோ நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ். இந்த ஃபிஷ்ஷஸோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன? ஓகே, ஸோ ஃபிஷ்ஷஸில் உனக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகே, ஃபிஷ் லிவர் ஆயில் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷில் வந்து உனக்கு சில முக்கியமான எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்குது. லைக் லைசின், மித்தியோனைன், பாலிஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லாம் உனக்கு இருக்குது. ஸோ ஃபிஷ் சாப்பிட்டா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்கும், கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயன், சோடியம், பொட்டாசியம் அண்ட் மெக்னீஷியம். அண்ட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் கூட நம்மளுக்கு மீன்லேருந்து கிடைக்கும். லைக் ஏ, டி அண்ட் வாட்டர் சால்யூபிள் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு ஃபிஷ்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனல் கண்டென்ட். நெக்ஸ்ட் என்ன, ப்ரான் கல்ச்சர். இறால் வளர்க்குறது. ஓகே, ஸோ இது என்னது, ப்ரான் கல்ச்சர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் ஷெல்ஃபிஷ் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரான் வந்து ரொம்பவே லோக்கல் மார்க்கெட்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி இந்த ப்ரான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கானிசம்னு சொல்கிறான். ஏன்னா இதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கொஞ்சம் ஃபுட்டாக சர்வ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ப்ரானோட டிமாண்ட் இஸ் மோர். ஓகே, அதனால தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமாக ப்ரான் கல்ச்சரை நம்ம வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லா ப்ரான்ஸையும் நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியாது. ஒன்லி தோஸ் ப்ரான்ஸ் விச் ஆர் குட் இன் சைஸ், வெயிட், அவைலபிள் இன் பிளென்டி அண்ட் ஈஸிலி கல்டிவபிள் ஆர் காமன்லி செலக்டட் ஃபார் ப்ரான் கல்ச்சர். எந்தெந்த ப்ரானை வந்து ப்ராப்பராக குட் குவாலிட்டியில் இருக்குது, குட் சைஸில் இருக்குது அண்ட் நல்ல வெயிட்டோடு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ப்ரான்ஸை தான் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுவோம் ப்ரான் கல்ச்சரில். சரியா? ஸோ மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர் இருக்குது. ஓகே, மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், மெரைன் ப்ரான் இஸ் கால்ட் மெரைன் ப்ரான் கல்ச்சர் ஆர் ஷ்ரிம்ப் கல்ச்சர். ஓகே, அதாவது கடலில் கிடைக்கக்கூடிய பெனாயஸ் மோனோடான், கடலில் கிடைக்கக்கூடிய இறாலை வந்து அந்த ப்ரானை வந்து கல்டிவேட் பண்ணுறது தான் மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். ஓகே, ஸோ இதில் இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த ஸ்பீஷீஸோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன, ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். என்னது, நெக்ஸ்ட் என்ன, ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். அதாவது ரிவர்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் கிடைக்கக்கூடிய ப்ரான்ஸை கல்டிவேட் பண்ணுறது தான் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். ஓகே,
ஸோ த ரியரிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் இஸ் கால்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். என்னென்ன ஸ்பீஷீஸ்? மேக்ரோப்ரோக்கியம் ரோசன்பர்கி அண்ட் மேக்ரோப்ரோக்கியம் மால்கம்சோனி, இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். ஓகே, ப்ரான் கல்ச்சரை எப்படி நம்ம இந்த ப்ரான் கல்ச்சரை வந்து கல்டிவேட் பண்ணுறோம், அதோட மெத்தட்ஸ் என்ன? சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட், நெக்ஸ்ட் பேடிகம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த larvae and juveniles obtained by collection from natural resources or by hatchery methods, they are reared and grown into adults. Okay, so இந்த fresh waterல கிடைக்கக்கூடிய and அதே மாதிரி natural resources இந்த பேக் வாட்டர்ஸ்ல இங்கெல்லாம் வந்து இந்த ப்ரானோட குட்டி குட்டி லார்வா, குட்டி சின்ன சின்ன குட்டிங்க, அதோட ஜுவினைல்ஸ், அதோட சின்ன சின்ன ஸ்டேஜஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்ட்ரோல்டா ஒரு கண்டிஷன்ஸ்ல இந்த ப்ரானை வந்து வளர்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அ சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி குட்டிகள்ல இந்த லார்வால இருந்து இந்த ப்ரானை வந்து வளர்க்க வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? பேடி கம் ப்ரான் கல்ச்சர். இங்க வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் பொக்கலி கல்ச்சர். ஓகே, ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் ப்ராக்டிஸ்ட் இன் கேரளா. இங்க என்ன பண்றோம்? லோ லேயிங் பேடி ஃபீல்ட்ஸ். ஓகே, இந்த பேடி ஃபீல்ட்ஸ் வந்து ரொம்ப தண்ணிலலாம் வளரும் பார்த்தியா, அங்க வந்து கோஸ்டல் ஏரியாஸ்க்கு பக்கத்துலேயே இந்த பேடி ஃபீல்ட்ஸ் வந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரான் கல்ச்சரையுமே அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லயே அந்த ப்ரானையுமே வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஸோ ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர்ட் இன் தீஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் ஆஃப் பேடி. ஓகே, ஸோ இந்த பேடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் அந்த வாட்டர்ல நியூட்ரியன்ஸும் இருக்கும். ஸோ அந்த வாட்டர்ல ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரானை தான் நம்ம பேடி கம் ப்ரான் கல்ச்சர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன? வெர்மி டெக்னாலஜி, மண்புழு தொழில்நுட்பம். ஓகே, ஸோ பசங்களாம் எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக சொல்கிறேன், நீ புக் பேக் கொஷின்ஸை நீங்களே வந்து சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ வெர்மி டெக்னாலஜி, த அவேர்னஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் கல்ச்சர். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த சாயில் ஆர்கானிக் மேட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது வெர்மி டெக்னாலஜி மூலமாக பண்ணலாம். ஸோ வெர்மி கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மண்புழு வளர்க்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்கு மண்புழு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிஃபிஷியலாக இந்த எர்த் வார்மை நம்ம வளர்க்க போகிறோம். எதுக்கு? ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் காம்போஸ்ட் ஃப்ரம் நேச்சுரல் ஆர்கானிக் வேஸ்ட். ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்து காம்போஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி? இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்போலாம் அதை வந்து டீக்ரேட் பண்ணும், டீகாம்போஸ் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டில் நம்ம இந்த மண்புழுவெல்லாம் போட்டோம்னா அது என்ன பண்ணும்? இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணும். ஸோ அதுக்காகவே நம்ம அந்த மண்புழுவை வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ரியர் பண்ணுறோம், அவர் வளர்க்குறோம். ஓகே, ஸோ என்னென்ன எர்த்வார்ம் ஸ்பீஷீஸ் இந்த வெர்மி கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெரியானிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ், ஈசீனியா ஃபெட்டிடா அண்ட் யூட்ரிலஸ் யூச்சினி. பசங்களா இதில் மெயினாக பார்த்தோன்னா உனக்கு புக் பேக் கொஷின்ஸில் இந்த ஸ்பீஷீஸ் நேமை வச்சு தான் உனக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? வெர்மி காம்போஸ்டிங். வெர்மி காம்போஸ்டிங்னா என்ன? இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் விச் கன்வெர்ட் பயோ வேஸ்ட் இன்டு நியூட்ரியன்ட் ரிச் ஆர்கானிக் மேன்யூர்ஸ். ஓகேயா? ஸோ நம்ம இந்த பயோ வேஸ்ட்டை இந்த மண்புழு மூலமாக நம்ம வந்து காம்போஸ்டாக மாற்றக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் நம்ம வெர்மி காம்போஸ்டிங்னு சொல்கிறோம். சரியா? ஓகே, இந்த எர்த் வார்ம்ஸ் என்ன பண்ணும்? இது இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டில் வந்து ஃபீட் பண்ணி அது and excrete it in digested form known as castings. Okay, so அதை ஃபீட் பண்ணி அது கேஸ்டிங்ஸாக வெளியில் வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். இந்த காம்போஸ்ட் இஸ் ஜெனரலி கால்ட் வெர்மி காம்போஸ்ட். இந்த மாதிரி பயோ வேஸ்ட்டை எர்த் வார்ம் மூலமாக டீகம்போஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த காம்போஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வெர்மி காம்போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ வெர்மி காம்போஸ்ட் அப்படின்றது என்னது? இட் இஸ் எக்ஸ்க்ரீட்டா விச் இஸ் a fine granular organic matter formed by the decomposition of organic materials by the earthworm. So earthworm இந்த organic material digest பண்ணி எக்ஸ்க்ரீட்டாவாக வெளியில் விடும். அதுதான் நம்ம வெர்மி காம்போஸ்ட்னு சொல்கிறோம். ஐடியல் ஃபர்டிலைசர் ஃபார் த சாயில். நம்ம சாயிலுக்கு நல்லாவே வந்து ஒரு ஐடியல் ஃபர்டிலைசராக இருக்குது. ஸோ வெர்மி காம்போஸ்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வெர்மி காம்போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பயோலாஜிக்கலி டீக்ரேடபிள் ஆர்கானிக் வேஸ்ட். என்னென்ன மாதிரி வேஸ்ட்? அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், அப்புறம் கிராப் ரெசிடியூஸ், லீஃப் லிட்டர், தேவையில்லாத இலைங்க, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வெர்மி காம்போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெர்மி காம்போஸ்ட் உனக்கு 2 மெத்தட் மூலமாக பண்ணலாம். வெர்மி காம்போஸ்டிங் பை பின் மெத்தட். வெர்மி காம்போஸ்டிங் பை பின் மெத்தட். இங்கே என்ன பண்ணுறோம்?
இந்த எர்த் வார்ம்ஸ் எல்லாம் ஒரு கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்குறோம். ரியரிங் ஆஃப் எர்த் வார்ம்ஸ் இன் அ கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் இஸ் half filled with bedding materials. ஓகே, இந்த கண்டெய்னர்ல லீவ்ஸ், கார்ட்போர்டு, பேடி ஹஸ்க், சாப்டு ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு அந்த மெட்டீரியல் அந்த எர்த் வார்ம் மேல நம்ம வந்து ஒரு பெட்டிங் மாதிரி கொடுத்துடுறோம். ஓகே, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சாயில் அண்ட் சாண்ட் இஸ் ஆடட் டு ப்ரொவைட் நெசசரி கிரிட். ஓகே, கொஞ்சம் சாண்டு அப்புறம் சாயில்லாம் போட்டுடுறோம். ஸோ த பெட்டிங் மெட்டீரியல் ஷுட் பி மாய்ஸ்டன்ட் பை ஆடிங் வாட்டர் தட் எனேபிள்ஸ் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த வார்ம்ஸ். ஓகே, இந்த பெட்டிங் மெட்டீரியல் சில அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போடுவோம் ஸோ தட் இந்த வார்ம்ஸ் வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகும். ஓகே, இதை வந்து the worms are gently placed and spread evenly on the bedding. இந்த பெட்டிங்கில் நம்மளோட வார்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் ஆர் ஆடட் விச் ஆர் ஃபெட் பை த எர்த் வார்ம்ஸ். ஸோ இது மேலே இந்த பெட்டிங் மெட்டீரியலில் எர்த் வார்ம் இருக்குது, அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை போடுறோம். அதுக்கப்புறம் இந்த பென்னை வந்து நம்ம கோகோனட் லீவ்ஸ் இல்லை பேகை வச்சு நம்ம மூடி வச்சிடுறோம் ஸோ தட் மாய்ஸ்சர் வெளியில் போகாது. ஓகே, 60 டேஸ்க்கு அப்புறம் இந்த வேஸ்ட்லாம் என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக உனக்கு வார்ம் கேஸ்டிங்காக மாறிடும். இந்த வார்ம் கேஸ்டிங்கை நீ ஃபர்தராக ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப உனக்கு ஆர்கானிக் மேட்டர் வந்து உனக்கு கிடச்சிரும், வேர்மி காம்போஸ்ட் கிடச்சிரும். ஸோ இந்த வேர்மி காம்போஸ்டோட அட்வான்டேஜஸ் என்ன? ஓகே, இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஓகே, சாயிலை ஃபர்டைல் ஆக்கும் அண்ட் சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, எல்லா சாயிலும் தண்ணியை வந்து பிடிக்குமானா பிடிக்காது. இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், சாயில் எரோஷனை டிக்ரீஸ் பண்ணும். அண்ட் நிறைய வேல்யூபிள் விட்டமின்ஸ், என்சைம்ஸ் அண்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்லாம் இதில் இருக்கும். அண்ட் இது டீகாம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டரை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இந்த வேர்மி காம்போஸ்டில் உனக்கு எந்த ஒரு டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ், பேத்தோஜன்ஸ்லாம் இருக்காது. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் வேர்மி காம்போஸ்ட். அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா நம்ம படிக்க போகிறது என்னது, எபிகல்ச்சர். என்ன வளர்க்க போகிறோம், தேனி வளர்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹனி பீ வளர்க்க போகிறோம். ஏன்னா ஹனி பீலேருந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது, ஹனிலாம் வருது இல்லையா? ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லையா? ஓகே, ஸோ உனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ் இருக்குது. ஓகே, குயின் பீ, ட்ரோன் அண்ட் ஒர்க்கர் பீ. குயின் பீ என்ன பண்ணும், இதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மெம்பர். ஓகே, இதான் வந்து இருக்கிறதுலே ஃபர்டைல் ஃபீமேல் ஆஃப் த காலனி. இது வந்து ஃபர்டைல் எக்ஸ்லேருந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து அந்த காலனியில் எக்ஸ் வந்து லே பண்ணும். என்னது, நம்மளோட ராணி தேனி. நெக்ஸ்ட் என்ன, ட்ரோன்ஸ். இதுதான் வந்து ஆண் தேனி. குயின் வந்து ஃபீமேல், ட்ரோன்ஸ் வந்து மேல். தே ஆர் த ஃபர்டைல் மேல்ஸ். இதுதான் ஃபர்டைல். அது வந்து அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். அது ஃபர்டைல் எக்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது குயின் பீ. அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து டெவலப் ஆகக்கூடியது நம்மளோட ட்ரோன்ஸ். இது ஒர்க்கர்ஸை விட பெருசாக இருக்கும், ஆனால் குயினை விட சின்னதாக தான் இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா, குயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. சரியா? நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீ என்ன பண்ணும், ஒர்க்கர் பீ வந்து ஸ்டெரைல் ஃபீமேல் பீஸ். ஓகே, இது வந்து என்னது, ஃபர்டைல் கிடையாது, ஸ்டெரைல். ஓகே, எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆனால் இது ஃபீமேல் பீ. இதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் மெம்பர். இதோட வேலை என்ன, இந்த ஹனியை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த யங் ஒன்ஸை பார்த்துக்கிறது, கோம் அந்த தேன் கூட வந்து க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அந்த இந்த கூட்டத்தை வந்து காப்பாற்றுறது, அப்புறம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வேலையை இந்த ஒர்க்கர் பீ வந்து பண்ணும். ஓகே, ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நம்மளோட இந்தியாவோட இருக்கக்கூடிய ஹனிபியோட வெரைட்டிஸ் எபிஸ் டார்சேட்டா, எபிஸ் ஃப்ளோரியா, எபிஸ் இண்டிகா. எக்ஸாட்டிக் வெரைட்டிஸில் எபிஸ் மெலிஃபெரா அண்ட் எபிஸ் அடம்சோனி. சரியா? பீ கோம்போட ஸ்ட்ரக்சர், தேன் கூடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எதில் வந்து இந்த பீ கோம் வந்து ஹனிகோம் ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இது செக்ரீஷன் ஆஃப் வேக்ஸ் கிளான்ஸ் பிரசன்ட் இன் அப்டமன் ஆஃப் ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீயோட அப்டமனில் செக்ரீட் ஆகக்கூடிய அந்த வேக்ஸ் கிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய செக்ரீஷன் மூலமாக தான் இந்த தேன் கூடு வந்து கட்டப்படுது. ஓகே, எக்ஸகனல் செல்ஸாக இருக்கும். இதில் தான் உனக்கு தேன் வந்து உற்பத்தி ஆகுது. ஓகே, ஸோ ஹனிபீஸ் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து நெக்டார் அப்படின்ற ஒரு செக்ரீஷனை நிறைய ஃப்ளவர்ஸ்லேருந்து அதை செக்ரீட் பண்ணி கலெக்ட் பண்ணுமா, இதை வந்து இந்த ஹனி சாக்குக்குள்ளே இது வந்து பாஸ் பண்ணும். இந்த ஹனி சாக்கில் சுக்ரோஸ் ப்ரெசன்ட் இந்த நெக்டார் மிக்சஸ் வித் அசிடிக் செக்ரீஷன். அதாவது நெக்டாரில் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் கண்டென்ட்டும் இந்த ஹனி சாக்கில் இருக்கக்கூடிய அசிடிக் செக்ரீஷனும் மிக்ஸ் ஆகி என்சைமேட்டிக் ஆக்ஷன் அண்டர்கோ பண்ணி அது ஹனியாக கன்வெர்ட் ஆகுது.
அதுதான் இந்த தேன் கூடுல ஸ்டோர் ஆக்கி வச்சிருக்கும். சரியா? எப்படி இந்த தேன் ஃபார்ம் ஆகுதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஆஃப் ஹனி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃப்ளவர்ஸ் அவைலபிள் டு த பீஸ் ஃபார் நெக்டர். ஓகே, ஸோ இந்த ஹனியோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹனிபி எந்தெந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ்லேருந்து நெக்டாரை கலெக்ட் பண்ணுது அதை பொறுத்து தான் நம்ம இந்த ஹனியோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஹனிபியிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? ஹனி. ஹனி வந்து இட் இஸ் அ ஸ்வீட் விஸ்கஸ் எடிபிள் நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட். தேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, இதில் டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் சுக்ரோஸ் இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஸ்வீட்னஸ் அதுக்கு கொடுக்குது. அதில் இந்த சுகர் கண்டென்ட்டை தாண்டி அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது, ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அண்ட் ஃபார்மிக் ஆசிட் தான் இந்த ஹனியை வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆசிட். அண்ட் இதில் இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைம் இருக்குது. ஸோ ஹனி இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, அண்ட் ஹனியோட யூசஸ் என்ன? இது ஹனிக்கு வந்து ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. பிளட்டை பியூரிஃபை பண்ணும் அண்ட் உன்னோட பிளட்ல ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை ஜாஸ்தியாக்கும். அண்ட் அதே மாதிரி மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. காஃப், கோல்டு, ஃபீவர், தொண்டை கரகரப்பு இதெல்லாம் வந்து ரிலீவ் பண்ணும். அல்சர்ஸை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டைஜஷனை வந்து இன்டைஜஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த ஹனிபி வந்து 50 to 100 ஃப்ளவரை விசிட் பண்ணி நெக்டாரை கலெக்ட் பண்ணுமா. ஓகே, ஸோ ஒரு ஹனிபி வந்து அதோட வாழ்க்கையில் ஒரு டீஸ்பூனில் 1/12 பார்ட் தான் அது வந்து என்ன பண்ணுமா, அது வந்து ஹனி வந்து ஒரு வாழ்நாள்லேயே அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுமா. 1 கிலோகிராம் ஆஃப் ஹனியில் 3200 கலோரிஸ் இருக்கான். சரியா? ஸோ எஸ் பசங்களா, we are done with this chapter. இந்த சாப்டரில் நிறைய படிச்சிட்டோம் இல்லையா? ஸ்டார்டிங்கில் ஹார்டிகல்ச்சர், அக்வாகல்ச்சர், பிசிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர்லேயே நிறைய விதங்கள் படித்தோம். மஷ்ரூம் கல்டிவேஷன், அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரான் கல்ச்சர், அப்புறம் ஏபி கல்ச்சர், நிறைய படிச்சிட்டோம். ஓகே, ஸோ இதை நீ திரும்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தா கூட இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் தான். ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ், டெய்ரி ஃபார்மிங், vermiculture இதெல்லாமே படிச்சோம். ஓகே, ஸோ திஸ் சாப்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நம்ம எக்கனாமிக் பாட்டனியில் ஹார்டிகல்ச்சர்னா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம். ஃப்ளோரிகல்ச்சர், அதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம். மஷ்ரூம் கல்டிவேஷன் பார்த்தோம். பயோ ஃபர்டிலைசர்ஸ்னா என்ன, அப்புறம் க்ரோயிங் மீடியமோட 3 டைப்ஸ் பார்த்தோம். அண்ட் மென்யூரிங்கோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜியில் நம்ம இந்த டெய்ரி ஃபார்மிங் பற்றி படித்தோம், வெர்மிகல்ச்சர் பற்றி படித்தோம், எபிகல்ச்சர், பிசிகல்ச்சர் அண்ட் ப்ரான் கல்ச்சர் பற்றி படித்தோம், அக்வாகல்ச்சர் பற்றி படித்தோம். ஸோ திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்து 1 மார்க் நீங்கள் கூட ஆன்சர் பண்ணிடலாம். வில் கோ ஃபார் த பிரீஃப் அண்ட் டீடைல் கொஷின். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன? பிளான்ட்ஸ் வந்து அதுக்கு தேவையான அந்த கார்போஹைட்ரேட்ஸை தாண்டி மற்ற ப்ரொடெக்ஷனுக்கு, காம்படிஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் கார்டன் என்னது? ஸோ இதில் தான் நம்ம கிச்சன் கார்டனிங், கமர்ஷியல் கார்டனிங் அதை பற்றி எழுதணும். மென்ஷன் எனி 2 மஷ்ரூம் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். ஓகே, இதில் தான் நம்ம ட்ரையிங் அண்ட் வேக்யூம் கூலிங் அதை பற்றி எழுதணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி காம்போஸ்ட். வெர்மி காம்போஸ்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து பேத்தோஜன்ஸ், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எதுவும் இருக்காது. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நிறைய சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா? சாயிலோட நியூட்ரியன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். மைக்ரோ ஃப்ளோரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சரியா? அண்ட் நிறைய நியூட்ரியன்ஸ், என்சைம்ஸ்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஸ்பீஷீஸ் ஆஃப் எர்த்வார்ம் யூஸ்ட் இன் வெர்மிகல்ச்சர், அந்த ஸ்பீஷீஸை பற்றி எழுதணும். மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி, இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ், இதுவும் நான் உனக்கு சொல்லிட்டேன். மஷ்ரூம் கல்ச்சர்னா என்ன அண்ட் மஷ்ரூம் கல்டிவேஷன் மெத்தட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சோர்சஸ் ஆஃப் ஆர்கானிக் ரிசோர்சஸ் ஃபார் வெர்மிக் காம்போஸ்டிங். என்னது? வெர்மிக் காம்போஸ்டிங்க்கு தேவையான அந்த ஆர்கானிக் வேஸ்ட் சோர்சஸ் என்ன, எங்கெங்கேருந்துலாம் இந்த வெர்மிக் காம்போஸ்டிங்க்கு நம்ம வந்து அந்த சோர்சஸ் எடுக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட், லீஃப் லிட்டர், அது அதோட சோர்சஸ்லாம் எழுதணும்.
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் பாண்ட்ஸ், ப்ரீடிங் பாண்ட், ஹேச்சிங் பாண்ட் இல்லையா? ஸோ அதை பற்றி எழுதணும். டிஃப்ரெண்ட் பீட்ஸ் ஆஃப் த கேட்டில், ஓகே, டிஃப்ரெண்ட் பீட்ஸ், அதாவது மில்க் ப்ரொடியூசிங் பீட்ஸ், ட்ராட், அதை பற்றி ஃபுல்லாக எழுதணும் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோமேன்யூரிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர். என்னது? பயோமேன்யூரிங் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்றாங்க. வை தட் இஸ் ஸோ? ஓகே, எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது பயோமேன்யூரிங்னால மேக்ஸிமம் நம்ம பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணிடலாமா? ஃபர்டிலைசர்ஸ் மூலமாக வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் வரும். பட் பயோமேன்யூரிங் மூலமாக பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணிடலாம். அண்ட் அதை தவிர்த்து பயோமேன்யூரிங்கில் ஃபர்டிலைசர்ஸில் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ண முடியும். பயோமேன்யூரிங்கில் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நம்ம சப்ளை பண்ணலாம். அண்ட் அதை தாண்டி சாயிலோட ஃபர்டிலிட்டி, அதோட ஹெல்த்தையும் இது ப்ரொடெக்ட் பண்ணும். Each beehive consists of hexagonal cells. Name the material in which the cell is formed and mention the significance of the hexagonal cells. Okay? Okay? So, இந்த worker bee ஓட abdomenல இருக்கக்கூடிய அந்த wax glands தான் உனக்கு இந்த wax glandsலேருந்து வரக்கூடிய secretions மூலமாக தான் இந்த honeycomb வந்து நம்ம வந்து அது வந்து மேக் பண்ணுது, பில்ட் பண்ணுது. அதுதான் இந்த hexagonal cellsலாம் வந்து அது வந்து பில்ட் பண்ணுது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இதில் தான் வந்து ஹனி வந்து அது ஸ்டோர் பண்ணும். சரியா? இதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ எஸ் பசங்களா, ஐ திங்க் வி ஆர் டன். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் நான் உனக்கு வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். அண்ட் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உனக்கு வந்து புரியும். ஓகே, ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் இஸ் கால்ட் பிசிகல்ச்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாட்டிக் பிரீட் ஆஃப் கவ்? சாஹிவால். Next என்ன? Which one of the following is an Italian species of honeybee? Okay, Apis mellifera. Which one of the following is not an Indian major crop? Singhara. Drones in the honeybee colony are formed from unfertilized eggs. Which of the following is an high milk yielding variety of cow? அப்படின்னு பார்த்தோன்னா Holstein Friesian. Which Indian variety of honeybee is commonly used for agriculture? Apis indica. Dash is the method of growing plants without soil. Hydroponics. Symbiotic association of fungi and vascular plants. Vascular plants, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Mycorrhizae. The plant body of mushroom, அதை நம்ம என்ன சொல்றோம்? We call it as mycelium. சரியா? So yes, almost நான் உனக்கு எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது என்னது? Fill in the blanks. True or false, match the following. அவ்வளோதான். ஸோ we are done with the chapter. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எஸ் பசங்களா, இல்லை எனக்கு புக் பேக் கொஷின்ஸ் வேணும் மேம், ஆன்சர்ஸோட வேணும்னா நீ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் ஸோ இந்த சாப்டர் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்ப ஸ்பீட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி அடுத்த ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். until then, bye from ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. அண்ட் நம்ம செஷனுக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. பை.